ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய தி கான்ட்ராக்ட் மேரேஜ் ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? லாஸ்ட் பார்ட் எப்படி யூஸ் பண்ணாக்கா நம்ம டே அண்ட் ஜிமின் பேசி இருந்திருப்பாங்க. டே கேட்சுப்பாங்க நான் எந்த மாதிரி இருக்கணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் டே சொல்கிறாங்க நம்ம மேரேஜ் இந்த கொரியாவே பார்க்குற மாதிரி நடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்னோட அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸ், அப்புறம் உங்களோட அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸ், எல்லாரோட பிளஸிங்ஸும் வேணும் நம்மளுக்கு. நம்ம ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு எல்லோரும் வரணும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றாயிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக நம்ம லவ்ன்றது நம்ம மட்டும் இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அதனால் உன்னோட அப்பா என்னோட அப்பாலாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஒரு பெஸ்ட்டு கப்பல் அப்படி சொல்லிட்டு நம்மளை பார்த்து எல்லோரும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க உன்னை அந்த குட்டி மொழிக்குள்ள இவ்வளோ யோசிச்சிருக்கியா சொல்கிறாங்க. பரவாயில்லையே. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம ஜிமின் நிறைய சொல்கிறாங்க அவருக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, அவர் என்னெல்லாம் விஷஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம டேக்கிட்ட அவர் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி டேர்ஸே வந்துடுது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஆசை வச்சிருக்காரு நம்ம டே மேலே. இப்போது ஜிமின் தான் சொல்லிக்கிட்டே கேட்குறீங்களா இல்லையா டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேக்கெல்லாம் டியர்ஸ். டே என்னாச்சு, நான் என்ன தப்பாக சொல்கிறேன்னா? இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்ன எந்தளவுக்கு பிடிக்குமா அவர் டே கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு டவுட் இருக்கா டே சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட இப்போவும் சொல்கிறேன் அப்பா அம்மாட்ட நான் உங்கள்கிட்ட எப்போ நான் உங்களை பற்றி சொல்லிவிட்டு ஓகே வாங்குறேனோ உங்கள் பர்மிஷன் சொல்கிறேன், அடுத்த செகண்ட் நான் இந்த ரோட்டில் கூட நின்று கத்தி சொல்லுவேன், ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதை நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. கண்ணுலேயே நம்ம டே மேலே நம்ம ஜிமினுக்கு நிறைய லவ் இருக்குது. அவருக்கு ஐஸில் பார்த்தாலே தெரியுது. அவரோட எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் ரொம்ப லவ் பண்ணுறான், அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம பேசணும், நம்ம ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் நான் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, ஓகேவா? இப்போ தான் காலேஜ் 6 months ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2.5 years இருக்குது. நல்லபடியாக நான் படித்து முடிக்கிறதுல நீங்கள் ஒரு சிஓவாக ஆகிடணும் என்ன அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? நான் சிஓவாக ஆகலைன்னா கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னோட டே எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை உனக்காக நான் கண்டிப்பாக மாறுவேன், கண்டிப்பாக. டே உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கவான்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஹர்ட் பண்ணாதீங்க, என்னை வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது, புரியுதா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா வேணான்னு சொன்னால் கூட அவங்களுக்காக ஃபைட் பண்ணுங்கள், ஃபைட் பண்ணி பேசுங்க, பேசி அவங்களோட பிளஸிங்ஸோட என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், புரியுதா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குது கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டேவும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் டேவுடைய செஸ்ட்டில் சாஞ்சிருக்காங்க. டே அழகாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. இதை ஒரு பர்சன் பிக் எடுக்கிறாங்க. அதில் டேவோட ஃபேஸ் கிளியராக தெரியுது. நம்ம ஜிமினோட ஃபேஸ் கொஞ்சம் பிளராக தெரியுற மாதிரி அவங்க ஒருத்தவங்க பிக் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் போயிடுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஈவினிங் தான் ஜிமின் அண்ட் டே ஜிமின் பார்க்குறாங்க. ஆலன் நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. ஆலன் என்ன அப்புறம் ஜோன் சொன்னாங்க போயிட்டு வரா சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் பார்த்து மறைக்கிறாங்க. சாரி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே போ, உனக்கு சந்தோஷம் அதுதானா, எனக்கும் சந்தோஷம் போ அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம். நம்ம ஜிமின் டே கூட வராங்க. டே தான் பைக்கில் கூட்டுறாங்க. ஜிமின் டேவை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அவருக்கு டேக்கு புரியுது ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, என்ன ஆனாலும் சரி ஜிமினை நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. இப்போது நம்ம டேவும் ஜிமின் நல்லா பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. டே எதுங்க எனக்கு எனக்கு காஃபி வாங்கி தாங்க சொல்கிறாங்க. காஃபியான எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்ல சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு அவரும் போய்ட்டு காஃபி வாங்கி தராங்க. அவர் கோல்டு காஃபி தான் குடிச்சிருப்பாரு. நம்ம டே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மிக்ஸ் குடிச்சிருப்பாங்க. ஃபைனலாக 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு போலாமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் டே இறக்கி விட்றாங்க கொஞ்சம் தள்ளி. டே இங்கே நிறுத்துங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் டேவும் சொல்லி பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஓகே பாய் சொல்கிறாங்க. எப்போதும் டே தான் கிஸ் கேட்பார் நம்ம ஜிமின் கிட்ட. அன்னைக்கு ஜிமின் தான் பாய்ன்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணிவிட்டு அகைன் டர்ன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு டேவோட ஷர்ட்டை கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துட்டு அவரு போய் லிப்பில் அட்டாச் பண்ணிடுறாரு. என்னப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பி. டே அப்படி ஜிமினோட ஃபேஸ் அப்படி கொஞ்சம் ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சி அவர் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அப்படி அந்த ரோடோட ஒரு கார்னர், ஓகேவா, ரோடோட ஒரு சைடில் 2 பேரும் கிஸ் பண்ணிருக்காங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படி ஜிமினோட ஹெட்டு ரைட்டாக அடிக்கிறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஹாப்பியாக இருக்க ஒரு பார்க்கறதுக்கு லவ்யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாய் சொல்கிறாங்க. பாய் சார் ஜிமின் ஓடி வந்துட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்குவோம், எப்போ நம்ம டேக்கிட்ட லவ் சொல்லுவோம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்காரு. இப்போ வந்து பக்கம் நம்ம டே அப்படி பைக்கை டர்ன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவருக்கு இந்த லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி லவ் வேணும் ஜிமின் தான் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இங்கே நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்துருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வராங்க அவங்க பெட்ரூமுக்கு வந்துட்டு ஏய் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன அப்படி சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ இயர்லியாக வந்து எழுப்புறா சொல்கிறாங்க. நான் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் நினச்சி உட்காராங்க. பொய் சொல்லதான் சொல்கிறாங்க. நிஜமான ஃபாரின் போகிறேன், ஓகேவா? நேற்று நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நேற்று டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அந்த ரீசனால தான் என்ன சொல்ல முடியல, ஓகேவா? இன்றைக்கி நான் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்க. நான் பொய் சொல்லுவாங்க பாரு சொல்லிட்டு அவங்க ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. டிக்கெட் இருக்கு, ஃப்ளைட் டிக்கெட். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஹாஜன் பொய் சொல்லதான் சொல்கிறாங்க. நான் பொய் சொல்லடா, நான் போகிறேங்க. இப்போ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நீ உன்னை எப்போ அந்த கரடியை மேரேஜ் பண்ணிக்கிற ரெடியாக இருக்கியோ அப்போ நான் வந்து வரேன், ஓகேவா? அதுக்குள்ளே அங்கிள் ஆண்டிலாம் பேசு, அதுக்குள்ளே நல்லா படிக்கணும், ஓகேவா? எப்போ பார்த்தாலும் அந்த கரடியோட நினைப்பே சுற்றிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிமின் போயிட்டு ஹாஜன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோ மூச்சி அழகா சொல்கிறாங்க. நீ உண்மையை விட்டு போறியா சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறேன், படிக்கிறது எல்லாமே போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்
போகிறோம் நான் இல்லைன்ட்டு நீ பாட்டு கேர்லெஸ்ஸாக போடுறது ஓகேவா, எப்போவுமே மற்றவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. புரியுது ஐ மிஸ் சொல்கிறாங்க. மிஸ் டூடா இப்போ நீ ரெடியாக நான் வந்து என்ன ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படி டக்குனு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம ஹாஜுன் தான் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்பா அம்மா பார்க்குறாங்க. எப்போ ஹாஜுன் நீ போகிறத ஜிமினி கூட்டிகிட்டு போயிருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அங்கிள் அவன் வந்துட்டு எப்போயும் உங்க கூட தானே இருப்பான், எனக்கு மட்டும் தான் ஃபாரின் போகணும் ட்ரீம் இருந்துச்சு, அவனுக்கு அந்த மாதிரி ட்ரீம் எதுவும் இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஜுன் நினைக்கிறாங்க இப்போ அவன் வேறு டேவை லவ் பண்ணுறான், டேவை லவ் பண்ணிட்டு என் கூட வருவானா வேண்டாம் சொல்லிட்டு ஹாஜனும் நான் மட்டும் போயிட்டு வரான்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லாமே எப்படி இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இல்லை என்னமும் யோனிச்சு நாலு இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க காலேஜில் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரம் போயிட்டு வா சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வருவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் 3 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஜிமின் வரா 4 பேர் போதும் இங்கே இருங்க சொல்லிட்டாங்க. சரிட்டு ஃபைனில் இவங்க சொல்லிட்டு இப்போ ஜிமினும் நம்ம ஹாஜன் தான் பாருங்க டேட் பையனை போயிட்டு விட்டு வர சொல்லிட்டாங்க. சேடாக இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமினும் இப்போ ஹாஜனும் காரில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் ஹாஜன் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. டிரைவரும் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. நீ போய் ஆகணுமா சொல்கிறாங்க. போகணும்டா எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு ஓகேவா, உனக்கு தெரியல எனக்கு வந்து யூஎஸ்ல படிக்கணுன்றது ஒரு ட்ரீம்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு அவரும் அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை சின்ன வயசுலேயே கூடவே இருந்துட்டே சொல்கிறாங்க. கூடவே இருந்துட்டேன் என்ன பண்ணுறது, ஆனால் எப்போ உனக்கு கூட இருக்க முடியுமா சொல்கிறாங்க. ஏன் இருக்க முடியாதா சொல்கிறாங்க. இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவரும் நான் லாங்கில் தான் இருக்கேன், அதுக்காக அவனை மறந்துடணும்னு நினைக்காது ஓகேவா, என்னோட ஞாபகம் எப்போதுமே வந்துட்டு நான் நினச்சிட்டு தான் இருப்பேன், என் மனசில் எப்போவுமே இந்த குட்டி மொச்சி என் கூட தான் இருப்பான் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிம்னும் அப்படியே ஹாஜன்ட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. ஃபைனலாக இவங்க ஏர்போர்ட் வராங்க. அப்படியே நம்ம எண்ணும் யோனிச்சுட்டு 3 பேரும் அவங்களும் ஏர்போர்ட் வராங்களா. இப்போ எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ யோனிச்சுன்னு பார்க்குறாங்க. ஏன்டா நீ போய் ஆகணுமா, ஆமாடா போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மூச்சியை நல்லா பார்த்துக்குவோம், அவன் கொஞ்சம் பயப்படுவான், பார்க்குறதுக்கு வெளில வந்துட்டு ஜாமியாக துருத்துன்னு இருப்பான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பயப்படுவான். நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்போ நான் தான் சர்வ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்களாம் ஃப்ரெண்டாக வந்தீங்க, அதுக்கப்புறம் பத்திரம் பார்த்துக்கிட்டோம், இப்போ நான் இல்லை இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டா சொல்கிறாங்க. இதான் எனக்கு பயமாக இருக்குது, டே வந்துட்டு எனக்கு இப்போவும் இருக்குது, டே மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது சொல்கிறாங்க. எங்களுக்கு தானே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் மூச்சு லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜிமின் ஆசைப்படுற விஷயம்னா அந்த டேயங் தான். அவனே லவ் சொன்னதுக்கப்புறம் இவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். இப்போ வரைக்கும் லவ் சொல்லாமல் இருக்கான், ஆனால் அவனுக்கும் தெரியல இவன் லவ் இவனுக்கு அவன் மேலே லவ் வந்து சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பத்திரம் பார்த்துக்கோங்க, எதுவும் ஆகிடக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க, விடவே மாட்டான்ற அளவுக்கு ஹக் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னும் சொல்லலாம் டே விட்றா அவன் போட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஜுன் தான் நம்ம ஜிமியோட சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய்டா அழக்கூடாது சொல்லிட்டு அவரும் அப்படியே டேஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு அவருக்கு போய் டேஸ்ட் வருது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு டே போயிட்டு வரேன்டா சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப அழகாங்காட்டி அழாதான் சொல்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் அவன்கிட்ட நான் இருந்ததே இல்லை சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை அழகாதான் சொல்லிட்டு அவங்களும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறாங்க. சரி ஓகே இன்றைக்கி நம்ம காலேஜ் போவேன், இன்றைக்கி வேணா வெளில ஃப்ரெண்ட்லேயே சுற்றலாமா ஃபன் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்காம நம்ம ஓல்டு டேஸ் சுற்றுவோமே அந்த மாதிரி சுற்றலாமா சொல்கிறாங்க. ஆனால் ஹாஜனில் சொல்கிறாங்க. சார் ஹாஜனில் நாங்கள் இருக்கோம்ல வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி டேல வெளில தான் இருப்பாங்க, காலேஜே போகல. இப்போ நம்ம டேம் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் வரல சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமினும் இந்த மாதிரி வந்து ஹாஜன் ஃபாரின் போகிறான் அதனால வரல சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா இதான் ஃபஸ்ட் டைம் ஜிமின் வந்துட்டு ஹாஜன் இல்லாமல் காலேஜ் வர்றது. அவருக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது. டே நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ எம்டியாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. சரி ஓகேடா கோச்சிக்காதவா சொல்லிட்டு இப்போ ஃபைனில் அவங்களும் கூட்டிகிட்டு போய் கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல சொல்கிறாங்க. இல்லை அவன் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் டயர்டாக காலேஜ்லாம் போகல, அப்புறம் செட் ஆகிட்டா ஃபோன் பண்ணுவான் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பசங்க வந்து போகும்போது பேசிக்கிறாங்க. பரப்பரப்பா உனக்கு தெரியுமா சீனியர்ஸ் 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சீனியரா யார் சொல்கிறாங்க. கிரவுண்டில் சீனியர் டேங்கும் சீனியர் மைக்கரும் ஃபைட் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. இதை கேட்குற என்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுறாங்களா சொல்லிட்டு எழுந்திருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. என்னடா டேங்கு சண்டை போகிறாங்க. டேவா எதுக்கு சொல்கிறாங்க தெரியலையே வா சொல்கிறாங்க. சரி பேரெல்லாம் ஏஞ்சி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா கிரவுண்டில் டேக்கும் மைக்கிலும் பயங்கர ஃபைட்டு. இந்த பக்கம் நம்ம மைக்கில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மவுத்துக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம யாங்கு அதுக்கப்புறம் நம்ம சென்னு மேய்க்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அதை தடுக்கிறதுக்கு. இப்போ டே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விடுறவே மிகவும் பார்க்குறாங்க. விடுட்டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் டே யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. இந்த பக்கம் போய் மிகுன் பார்க்குறான். மிகுன் தான் மைக்கில் பிடிச்சிட்டு விட்றா அவனை சொல்கிறாங்க. விடுறதாவே 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அடி மொத்தமாக மைக்கில் தான் அதிகம். இப்போ டேம் அதிகமாக அடிப்படை இல்லை, இவர் தான் அவர் அடிக்கிறாரு. எல்லாரும் காலேஜே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஓடி வராங்க. வந்துட்டு டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. டேவுக்கு ஜிம்மில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. டே அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே சொல்லாமா. என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம மின்வோ தான் ஜிம்மின் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லிட்டு இப்போ நம்ம மைக்கிள் பார்க்குறாங்க. அதோ வந்துட்டானே இப்போ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ
இல்லவா ஜிம்முக்கு புரியல. மைக்கேல் சீனியர் எதுக்காக டேவோட சண்டை போறீங்க சொல்லிட்டாங்க. ஓ நான் சீனியர் உனக்கு அவன் டேவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் ஆமாம் நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்க, எப்போதும் யார்கிட்ட சண்டை போட்டே இருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு ஜிமின் மைக்கில் பார்த்து கேட்குறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. ஓ சண்டை எதனால் போடுறதுன்னு தெரியணும்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தேவையில்லாமல் சண்டை போடல, ஒரு காரணத்தோட சண்டை போட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீ இதெல்லாம் சொல்லுவேன் நம்ம வந்து நான் வந்து உன்னை பொறுத்துக்கு நாங்கள் பேட் பாய் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமாம் நீங்கள் பேட் பாய் சொல்லிட்டாங்க. அப்போ குட் பாய் யாரும் சொல்கிறாங்க. அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. உன் டே தானே ஒரு குட் பாய் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதிட்டு இருக்காங்க. அங்கே பாரு உனக்கு குட் பாய் இருக்கானா அவன் என்ன பண்ண தெரியுமா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க கிளாஸ்க்கு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அதை சொல்கிறாங்க கிளாஸ்க்கு போன்னு சொல்கிறாங்க. சரி ஜிமின் கிளாஸ் டர்ன் பண்ண. இப்போ மைக்கில் தான் இருட்டி செல்லும் கேட்டுருக்கோங்க வா சொல்லிட்டு அவர் ஹேண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஜிம்முக்கு மேருக்கு என்ன ஹேண்டை தொடாதீங்க சொல்கிறாங்க. ஓ ஓகே நான் தொடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு அவர் டக்குனு ஹேண்ட் விட்டுறாரு. இங்கே பாரு இப்போ அவன் எதுக்காக என்கிட்ட ஃபைட் பண்ணுறான்னு தெரியுமா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் எதனா ஃபைட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சார். ஜிமின் மைக்கில் பற்றி சொல்கிறாங்க. ஓ அப்படியா நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணதாவே இருக்கட்டும் பேபி மாதிரி இருக்க என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டா மைக்கில் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிகும் தான் ஏய் மைக்கேல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த கர்ச்சிஃப் பிளட்டை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. கர்ச்சிஃப் எனக்கு தேவைப்படுது ஜிம்முக்கு தேவைப்பட சொல்கிறாங்க. இப்போ இன்னும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சரி மைக்கேல் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கும் சரி டைமுக்கு பிரச்சனைனா அதை உங்களோட முடிச்சுக்கோங்க ஓகேவா, ஜிமின் எடுக்காதீங்க ஜிமின் வா சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி போகிறான்னு போக இப்போ நம்ம மிகுந்தா ஹேண்டை விடுறான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசுவான் சொல்லிட்டு அவர் ஹேண்டை தட்டி விட்டுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்கு என்னோட ஹேண்டை தட்டி விடுறீங்க சொல்லி ஜிமின் திட்டாங்க. இப்போ நம்ம மைக்கேல் மிகுந்து பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சரி உன்னை வச்சு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்கிறாங்க. என்ன வச்சா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க சீனியர் சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னோட டேங் அதான் இப்போ நீ தான் சுற்றிட்டு இருக்கான் பின்னாடியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியும் இந்த காலேஜுக்கு தெரியல நீ அப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு கேட்டால் லவ்லாம் இல்லைன்னு சொல்லணும் சுற்றுவீங்க. இங்கே பாரு அவன் யாருக்காக நம்ம சண்டை போடுறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. சீனியர் என்ன சொல்கிறீங்க எனக்கு இப்போ நம்ம டே தான் மைக்கேல் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மைக்கேல் தான் இருடா சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் எதுக்காக அவன் ஃபைட் பண்ணுறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது அவனோட ஃபியான்சி அவனோட அத்தை பொண்ணு ஒய்யன் ஓகேவா அவளால் தான் சண்டை போடுறான் ஓகேவா சொல்கிறாங்க. அவளுக்காக தான் எங்கிட்ட ஃபைட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க ஸோ ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு டேவை திரும்பி பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மின்கோ யாங்கெல்லாம் பார்க்குறாங்களோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் நீ கிளாஸ்க்கு போ ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அது சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ மிகுந்தா இருடா எதுக்கு நிறுத்துறா சொல்கிறாங்க. எங்கள் பாரு மிகும் கொஞ்சம் கம்மி இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம எங்கள் டேவோட ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. எதுக்கு அது தெரியட்டும் சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியலப்பா அவன் குழந்தை என்ன சண்டை இருக்குது இவன் அவன் தவிர வேறு யார் லவ் பண்ணாலும் அவன் ஹாப்பியாக இருந்திருப்பான். இவன் லவ் பண்ணதான் அவனோட தப்பு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இங்கே பாரு நீ லவ் பண்ண தப்பு இல்லை ஆனால் நீ லவ் பண்ண பாஸ் இருக்காங்களா அவங்க தான் தப்பானவங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் ஏன்னா டேவை பற்றி ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்களே. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோட டே அப்படி கிடையாது சொல்கிறாங்க. ஓ ஒன்று டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க என்னோட டே தான் அவங்க மற்றவங்களை யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள யாராவது டேட் பண்ணுறது சொன்னால் அவங்க கொஞ்சம் டேஸ் பழகி பார்ப்பாங்க. அவங்க லவ் வரலாம் விட்டுருவாங்க இவ்வளோ தான். இதில் போய் அவங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னசென்ட் பீப்புளை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் டேவை பற்றி தப்பாக பேசாதீங்க சொல்லிட்டு ஜிம் இதாவது நீங்கள் ஜிம் டேவை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. அவருக்கு ஃபேன்ஸ்லாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை உங்களுக்கு புரியுதா சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் மைக்கேல் பார்த்து சொல்கிறாங்க. ஜோ குழந்தை எப்படி பேசிட்டு பாரு உண்மையை சொல்லவா நீ உண்மையாக என்ன மட்டும் லவ் பண்ணுறேன்ப்பா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் நான் உனக்கு நீ இந்த மாதிரி பர்சனாக என்ன நீ லவ் பண்ணியிருந்தேன்னா நான் உனக்கு என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உண்மையாக இருந்திருப்பேன் ட்ரூவாக இருந்திருப்பேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு மைக்கேல் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு அதாவது ஒரு டே உனக்கு ட்ரூவாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியலை. ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு மிகுந்தா இங்கே பாரு ஜிமின் அவன்ட்டு ஓப்பனாக சொல்லவா எதுக்கு இவனை சுற்றி வளைக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோ டே இருக்கானா அவனை எதுக்காக லவ் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்குன்ற மாதிரி அவனுக்கும் இவனுக்கும் பெட்டு ஓகேவா அந்த பெட்டில் அவன் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த காலேஜில் நம்பர் 1 இருப்பாங்க ஓகேவா. உனக்கு தெரியுமா இந்த காலேஜில் நம்பர் 1 நம்பர் 2 யாரும் சொல்லிட்டு நம்பர் 2 மைக்கில் நம்பர் 1 வந்துட்டே தானே இப்போ அந்த பொசிஷன் வந்து யாருக்கு வரணுன்றதான் பிரச்சனை எப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க சரியா சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா டே இருக்கானே அவனை சும்மா லவ் பண்ணல அவன் ஜஸ்ட்டு வந்துட்டு சுத்தம் ஃபேக்காக தான் லவ் பண்ணா அது நிஜம் கிடையாது சொல்லிட்டாங்க. அது பெட்டுக்காக தான் அந்த பெட்டு என்னோட முடியுது கரெக்டாக 6 months ஆயிடுச்சு இன்னோட தான் அந்த லாஸ்ட் டே பெட்டு அதில் வந்து யார் வின் பண்ணிருக்காங்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாருன்ற ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறாங்க. அதில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டே தான் வின் பண்ணிட்டான் நான் லாஸ்ட் பண்ணுறது எனக்கு அப்படி கவலை இல்லை ஆனால் என்ன எனக்கு ஒன்று நினச்சா தான் கவலையாக இருக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. ஜிவனுக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க சீனியர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா அங்கே பாரு அவனுக்கு எனக்கு ஒரு பெட்டு இருந்துச்சு ஓகேவா அவன் நினச்சா எதனாலும் பண்ண முடியும் அவனால் ஆனால் என்ன ப்ராங்க் தான் பண்ணிவிடுவான் அப்படி தான் உன்னையும் வச்சு ப்ராங்க் பண்ணேன் ஓகேவா அப்படி அதில் தான் அவன் ஜெயிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. நீ டேவை லவ் பண்ணுறதுனா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீனியர் சொல்கிறாங்க. நீ சொல்லு நீ லவ் பண்ணுறதுனா சொல்கிறாங்க. நீ போய் சொல்ல மாட்டேன் சொல்லு உனக்கு ஸ்டார்டிங்கில் லவ் பிடிக்கல அப்பா அம்மா கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் லவ் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம் நீ லவ் பண்ணுறதா டேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் தயக்கம்ல ஆனால் டேவை லவ் பண்ணுற சொல்கிறாங்க. ஆனால் டேவும் லவ் பண்ணல ஓகேவா டே ஜஸ்ட் ஒன்ட்டு ப்ளே பண்ண அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கான் இவ்வளோ டெஸ்ட் எடுத்துக்க மாட்டான் நான் கூட நினச்சேன் நீ அவன்கிட்ட ஃபாலோ ஆக மாட்டேன் ஏன்னா நீ உன்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பையன் அவங்க பேச்சு மீறி இது பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங்லேயே உன்னை பற்றி எல்லாம் கேட்டாங்களா உன்ட்ட லவ் கன்ஃபியூஸ் பண்ண பசங்க
கேட்டாலும் நீ தானே சொன்னேன் நான் லவ் பண்ண மாட்டேன், படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், லவ் பற்றிலாம் பேசாதீங்க நீ தானே சொன்னேன், அப்புறம் எப்படி டைம் மட்டும் லவ்வில் ஃபாலோ ஆகல சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜிம்மின் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மின் திரும்பி டேவை பார்க்குறாங்க. டே நிமிஷம் வந்துருக்காங்க. இப்போ உனக்கு தான் அம்மா இருக்க ஒரு பார்க்க ஜிம்மின் நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பாரு ஜிம்மின், நீ இவன் சொல்கிறேன் கேட்காது ஆக்சுவலி கிளாஸ்க்கு போ ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க சரி டேங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன நடக்குது, இவர் சொல்கிறது உண்மையா, இவர் சும்மா இதெல்லாம் சொல்கிறாரா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நாங்கள் எதுக்கு பெட்டு நாங்கள் எதுக்கு சும்மா சொல்ல போகிறோம், ஓகே நாங்கள் பெட்டு கட்டின உண்மை தான் அப்படி சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் மிகவும் தான் மொபைல் ஆன் பண்ணி இதை பாரு சொல்கிறாங்க. அது பெட்டு கட்டின அன்னைக்கு மிகவும் நீ ரெண்டு பேரும் திரும்பி வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம டேவுக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தா அதில் நம்ம டே தான் நம்ம ஜிம்மின் பெட்டு, அதாவது நம்ம மைக்கேல் கிட்ட நான் 6 months அவன் லவ் பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. அதை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே உடஞ்சி போயிடாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படி கூட நம்பிக்கை இல்லை. டே அப்படி ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டேட்டு போய் டே அவங்க போய் சொல்கிறாங்க தானே டே யார் டே வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறாங்க. ஆமாம் உன் ஃபேன்ஸ் இருக்கா ஓயன் ஓகேவா, அவள் ஒன்றையும் டேவையும் ஒரு பிக்சரை பார்த்துருக்கா ஓகேவா, யாரும் தெரியாமல் ஒரு பிக்சர் சென்ட் பண்ணிட்டாங்களாமா அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது காரணம் நீ தாண்டா சென்ட் பண்ண அவளுக்கு சொல்லிட்டு இப்போ அடிக்கிறாரு. அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டாலாம் சொல்லிட்டு நம்ம இவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க ஜிம்மியோட மவுத்தை கை வச்சுட்டாங்க என்னத்துக்கு. ஆமாம் ஏன்னா அது இவன் வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா, அவனுக்கு சொந்தமான பர்சன், அவங்க 2 பேரும் ஃபேன்சி, அவங்க தான் மேரேஜ் பண்ணி போகிறாங்க. இது வரைக்கும் அவனை பற்றி ரூமர்ஸாக வந்து நம்ப மாட்டா எனட்டே அப்படின்னு தெரியும். ஆனால் உன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தா இல்லையா, அந்த ரீசனால் தான் ஒன்னாலையும் இவனாலையும் இப்போ அவள் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா தெரியுமா, ஹேண்டை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அந்த ரீசனால தான் இவனை போட்டு அடிக்கிறேன் எதுக்கு அவட்ட அனுப்புனேன் சொல்லிட்டு. ஏன்னா இவன் ஜஸ்ட் பெட்டிக்காக தான் அவன்கிட்ட பழகினா, எனக்கு என்னமோ உங்க 2 பேர் பார்த்தா ரியல் மாதிரி தோணுச்சா, அதனால தான் நான் பிக்கர் சென்ட் பண்ணிட்டேன் அவளுக்கு அப்படி சொல்லிட்டு மைக்கேல் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு மார்க்கு. இப்போ டேவை பார்க்குறாங்க. ஜிம்மின் டே உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு கண்டினியூஸாக கால் வந்துட்டுருக்கு. டே பார்க்குறாங்க. ஹோம்னு வருது, அது வீட்டில் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே உண்மையை சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பெட்டுக்காக என்கிட்ட லவ் பண்ணிங்களா டே, இன்னும் ட்ரூவாக லவ் பண்ணலையா ஜிம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேக்கு என்ன சொல்லி தெரியல. அது ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ டேக்காக என்னங்கன்னு கால் வர இப்போ ஜிம்மின் கட்டத்தில் கால் டே ஒரு கட்டத்தில் கால் அட்டன் பண்ணாங்க. ஹலோ சொல்கிறாங்க. பாரு அவள் எங்களுக்கு அவளுக்கு ரொம்ப ப்ரீட் அதிகமாக போயிட்டு இருக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ணி மட்டும் சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ நீ வரியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே தான் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்லுங்க டே இந்த வீடியோ இருக்குது ட்ரூவா டே, நீங்கள் சொல்லிடுறது உண்மையா, நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணலையா டே, இது பெட்டா டே ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் எதுவுமே சொல்லாமல் அப்படி அவன் இருக்காங்க. டே ப்ளீஸ் டே நான் உங்கள்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், இது பொய்ன்னு சொல்லிட்டுங்க ஓகேவா, அப்படி நீங்கள் பெட் கட்டியிருந்தா கூட லவ் பண்ணுறது மட்டும் பொய்ன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணி நம்புறேன் டே ப்ளீஸ் டே சொல்லி ஜிம்மின் எல்லாருக்கும் அப்படி பெக் பண்ணுறாங்க. அதை அந்த ஹோல் காலேஜும் பார்க்குது எல்லாருக்கும் பாவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஜிம்மினை பார்த்துருப்பாங்க. ஜிம் துருத்துன்னு இருப்பாரு. சில பொண்ணுங்க ஜிம்மின் பண்ணி ஜலசாக இருப்பாங்க. டேவோட கிளாஸ்மேட்டு டேவோட க்ரஷ்லாம் ஜலசாக திட்டிருப்பாங்க. இதுக்கு எப்படி எப்பவும் டே கூட க்ளோஸாக இருக்க திட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் ஜிம்மில் பார்க்க பாவமாக இருக்குது. ஏன்னா ஜெட்டே இது வரைக்கும் எவ்வளோ பேர் சுற்றிருக்காங்க, நிறைய பேர் டேட் பண்ணியிருக்காங்க விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஜிம்மோட சுச்சுவேஷன் பார்க்கும்போது பயமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டு என்ன யோன்னு சொன்ன ஆளுன்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ மைக்கேல் மிகணும்னு பார்க்குறாங்க. இப்போ நான் மைக்கேல் தான் கட்சி பற்றிருப்பார் இல்லையா, அதை எடுத்து ஜிம்மோட டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. ஜிம்மில் அழகாங்க. அப்படியே நீட் பண்ணிட்டே ப்ளீஸ் டே அது பொய்ன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா, நீங்கள் அந்த பெட்டை பொய்ன்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் எனக்கு லவ் பண்ணது வந்து ஃபேக் இல்லைன்னு சொல்லுங்க டே, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறாங்க. பாரு அவனோட லவ்வுக்கு நீ டிசர்வான பர்சன் இல்லை ஓகேவா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஒய்யன் தான் அவனுக்கு எல்லாமே, அவன் ஜஸ்ட் ஒன்று பெட்டுக்காக தான் பழகினா ஓகேவா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. சரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அதான் உண்மையாகவே அப்படி ஒன் ட்ரூவாக லவ் பண்ணி நினச்சிக்கேன், பெட்டு கூட ஒரு விஷயமா பெட்டை கூட விட்டுரு, இவன் ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தா அவன்கிட்ட சொல்லியிருக்கல, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கா சொல்லிட்டா சொல்லியிருக்கானு கேள்வி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவன்கிட்ட இவன் தானே நம்புறான் டே வந்து போய் சொல்ல மாட்டான், டே ட்ரூவாக இருக்கான், டே வந்து எப்படி தெரிஞ்சாலும் இவன் லவ் பண்ணான் கேள்வி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்கிட்ட என்ன கேட்குறாங்க, அவர் சொல்லியிருக்காரு அவன்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு கேட்டால் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எனக்கு ரொம்ப கோவம் அப்படி டேவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருங்கள் சீனியர் இதுக்கு மேலே ப்ளே பண்ணாதீங்க, எனக்கு ஜிம் லைஃப்பில் நீங்கள் ப்ளே பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் ஜிம்மில் லவ் பண்ணது ட்ரூ தானே சொல்கிறாங்க. இப்போ டே எதுவும் சொல்லாமல் அமையிருக்காங்க. நீங்கள் ட்ரூவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. மொத்த பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. எல்லாரும் டே வந்துட்டு எஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பார்த்தா நம்ம டே வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்க எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எல்லாரும் டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மினோட நீல் ரொம்ப பயங்கரமாக கத்தி அழகாரு. இப்போ இவங்களாம் எப்படி கம்ஃபர்ட் பண்ணது தெரியல. மைக்கேல் பார்க்குறாங்க. மைக்கேல் டேவை பார்த்துட்டு நீ வந்துட்டு இந்த கேமில் வின் பண்ணிட்டேன், ஆனால் இது லாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அவன் சொல்லிட்டா 3 பேருக்கு மட்டும் அவனை லவ் பண்ண சொல்லிட்டான், ஆனால் நீ வந்துட்டு உன்னோட பர்சனல் லைஃப்பில் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நீ வந்துட்டு அவன் லவ் பண்ண சொல்லுவாங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். டேக்கு அவ்வளோ அப்படி டே வந்துட்டு மைக்கேல் ஷர்ட் பிடிக்கிறாங்க. கையிடுறா சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடாரு. ஏன்னா அவன் ட்ரூவான் லவ் பண்ண ஓகேவா, நானே பார்த்துருக்கேன், நான் அனுப்புனேன் சென்ட் பண்ண ஓகேவா, உண்மையாகவே ஜிம்
ஜிமின் லவ் பண்ணுறேன் பார்க்க தான் நான் ட்ரெஸ் பண்ணேன். ஆனால் நீ இப்போ காமிச்சிட்டல நான் பெட்டுக்காக தான் எல்லாம் பண்ணேன். ஆனால் நீ அவன் அழகு பார்க்க எனக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அவ்வளோ அழகாங்க. ப்ளீஸ் டே நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்க ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் டே எதுவுமே சொல்ல மாட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஜிமின் பெக் பண்ணுறாங்க. இப்போ மின்கோக்கு ஒரு மாதிரி மின்கோ கிட்ட வராங்க. ஜிமின்க்கு பாரு சொல்கிறாங்க. சினியர் சொல்லுங்க சினியர், நான் டேயோட லவ்வுக்கு டிசர்வான பர்சன் இல்லையா சொல்கிறாங்க. அங்கே பாடா அவனுக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்போ ஏன் சரி நீங்கள் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இது பெட்டுன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல அதை சொல்கிறாங்க. நீ லவ் பண்ண மட்டும் நான் நினச்சிட்டுண்டா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப அழகாக வருது. தேம்பி எடுத்துட்டு இருக்காரு. அவள் தாங்க முடியல அப்படின்னா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜிமின் அவன் ஒன்று லவ் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா டே லவ் பண்ணது இங்கே யாருக்குமே தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லவே இல்லை. ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் பெட்டுக்காக தான் டே பழகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் நான் ட்ரூவாக லவ் பார்த்தேனே சொல்கிறாங்க. அது எல்லாமே ஆக்டிங் ஓகேவா. அவனுக்கு ஆக்டிங் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் உடனே போயிட்டாங்க அப்படின்னு கத்தி அழுதுட்டு இருக்காரு. ஒரு கடத்துக்கு கூட மயங்கிடுறாரு. அவர் அழுதுல தாங்க முடியாம பட்டே ஜிம்மிக்கிட்ட போகவே இல்லை. சாரி எதுவுமே சொல்லலை. அப்படியே அந்த இடத்துல மூவ் பண்ணிடுறாரு. மூவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. இப்போ மின்கோ எல்லாரும் பார்க்குறாங்க டே மூவ் பண்ணி போகிறத. இந்த பக்கம் ஜிம்மின் டே போகிறது பார்த்து அப்படியே ஆல்ரெடி மயங்கிருப்பாரு. அப்போ ஹாஃப் வாய்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது கூட பார்க்குறாங்க டே அப்படி அவரோட கிராஸ் பண்ணி போகிறது. அன்றைக்கி தான் ஜிம்மினுக்கு லவ்ன்றது இவ்வளோ பெரிய பெயினாக இருக்குமா சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பாங்க. அப்படியே மயங்கிருப்பாரு. தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் ரூமில் வந்துருக்கா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அவர் ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப அழுதுருப்பாரா ஒரு மாதிரி மயங்கிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்டர்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. ஜிம்மின் ரூமுக்கு போயிட்டு அழுது லாக் பண்ண வருதான் 3 டேஸாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. ஜிம்மின் அப்பாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிம்மின் என்னாச்சுப்பா என்னாச்சு கேட்குறாங்க. இந்த பக்கம் என்ன ஜிம்மின் வீட்டுக்கு வராங்க. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. யாரும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம என்ன தான் ஜிம்மின் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின் அங்கே ஒய்யன் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை இங்கே நம்ம ஜிம்மின் பண்ணியிருப்பாங்க. ஹேண்டை கட் பண்ணி விட்டு ப்ளீட்டு நிறைய போயிருக்கும். ஆனால் ரொம்ப டீப்பாக கட் பண்ணி கட்டுற மேலே மட்டும் அப்படியே 2-3 கட் பண்ணி வச்சிருப்பாரு. கட் பண்ணி ப்ளீட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஒரு மாதிரி காயமாயிட்டு அது அப்படியே அந்த பிளட்டெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அதுவே பிளட் ஸ்டாப் ஆகிட்டு அப்படிலாம் இருக்கும். ரூம்லாம் பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஜிம்மின் அப்பா அம்மா எதுக்காக ஜிம்மின் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு வந்துட்டு ஏதோ வந்து ஹார்ட் ஆயிருக்கான் அப்படி மட்டும் தான் நினச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக ஹார்ட் ஆயிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இப்போ என்ன தான் ஜிம்மின் அப்பா அம்மா கிட்ட அவன் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணா அந்த பர்சன் வந்துட்டு லவ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க மட்டும் சொல்கிறாங்க. பேர் வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க. ஜிம்மின் அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. யாருன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மின் அப்பா தன்னோட பையனை அப்படிலாம் சர்வ் பண்ண சொல்லிட்டு அவங்க ஜிம்மினை கூட்டிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஹேண்டெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜிம்மின் அப்பா அம்மா எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மின் டோட்டல் அப்செட் ஆயிட்டாரு. உடஞ்சே போயிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி நம்ம லவ்வுக்கு டிசர்வான பர்சன் இல்லை போல அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாரு. இப்போ 1 வீக் ஆகுது. ஜிம்மின் காலேஜ் வரவே இல்லை. இப்போ ஜிம்மின் அப்பா தான் 1 வீக் ஆஃப்டர் இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜிம்மின் அட்வைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காரு. அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம ஜிம்மில் சுற்றி என்ன நடக்க சொல்லி பார்த்து இருக்காங்க. ஈவன் ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கூட தெரியும். அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஒய்யனும் அட்மிட் ஆயிருப்பா. ஒய்யனோட ஹேண்ட்லேயும் அந்த மாதிரி ஹேண்ட் கட் ஆயிருக்கும். அவர் ரொம்ப டீப்பாக கட் பண்ணியிருப்பா. நம்ம ஜிம்மில் வந்து 2-3 டைம் 2 பிளேஸை கட் பண்ணியிருப்பாங்க. ஒரே டைமில் நம்ம 2 பேர் பர்சனோட ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவரால் தாங்கிக்க முடியல. ஆனால் இப்போ ஜிம்மின்கிட்ட வந்துட்டு ஃபேக்குன்னு சொல்லிட்டாரியா இதுக்கப்புறம் கிட்ட போனால் கூட நல்லா இருக்காது. வேண்டாம் நம்ம ஜிம்மின் நம்மளோட லைஃப்ல நம்ம ஜிம்மின் வேண்டாம். நம்ம ஜிம்மினோட அளவுக்கு நம்ம டிசர்வான பர்சனே இல்லை அப்படி சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒய்யன் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி நம்ம டேவோட அப்பா அம்மா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. நம்ம டேவை ஒய்யனா அந்த பையனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டே வந்துட்டு ஒய்யனை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து இப்போ 2 ஃபேமிலி உடையக்கூடாது. ஒய்யன் சின்ன வயசுல லவ் பண்ணுறா. டே ஜிம்மின் வந்து ஒரு 6 மந்த்தாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒய்யன் சின்ன வயசுல லவ் பண்ணுறதுனால அவருக்கு யார் சூஸ் பண்ணுறான்னு தெரியும் போது ஒய்யனை சூஸ் பண்ணிடுறாரு. டே ஜிம்மில் வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து 1 வீக் அப்புறமும் காலேஜ் வரவே இல்லை. டே வந்து 1 வீக் ஆஃப்டர் பார்க்குறாங்க. ஜிம்மினோட காசு ஜிம்மின் இல்லை. ஜிம்மின் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. நம்ம டே விசாரிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்து காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டே ஜிம்மின் மீட் பண்ணவே இல்லை. அந்த டே வருது. அந்த டேக்கு அப்புறம் ஜிம்மின் எங்கே போனாங்க எங்கே படிக்கிறாங்க எதுவுமே தெரியாது. அவர் போய் மீட் பண்ண ரெடியாகவும் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா அம்மா ரொம்ப கோவப்பட்டு நம்ம டே வந்துட்டு டேக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு ஃபோர்ஸாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் டேக்கு மேரேஜும் ஆயிருக்கும். மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டே கொஞ்சம் டேஸ் படிச்சிருப்பாங்க அதே காலேஜில். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போயிருப்பாரு. இங்கே அதுக்கப்புறம் இருந்திருக்க மாட்டார். இதெல்லாம் தான் நம்ம ஜிம்மின் டேவோட லைஃப்பில் நடந்திருக்கும். இப்போ நம்ம டே ப்ரெசென்ட்டாக சொல்ல நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கொஞ்சம் கூட யோசிக்கிற அப்படியே டேவோட கணக்கு சீக்ஸில் படிச்சுட்டு ஒரு ஸ்லாப் வச்சுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜங்காக சொல்லிட்டாங்க ஏன்டா அவன் அத்தனை பேர் கொண்டு பெக் பண்ணியிருக்கான் அவங்ககிட்ட நீ அவன்கிட்ட லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காள். உனக்கு ஒய்யன் தான் இப்போ ஜிம்மின் ஏன்டா லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவனே ஏன்டா அவன் மனசு ஏன்டா ஆசை வளர்த்ததா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பையனுக்கு நீ தான் ரீசன் சொல்கிறாங்க. லவ் பார்த்து எப்படி பயப்படுவான் அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் கேட்டிருக்கான்னு ஏன்டா அப்படி இருந்தா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு சொல்லணும்னு தோணலையா? அட்லீஸ்ட் சாரி கேட்க கூட தோணல. அவன் மட்டும் ஒரு சாரி கூட கேட்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஒரு சாரி கூட கேட்கவே இல்லை. உனக்கு உன்னோட குற்றம் உணர்ச்சியாவே இல்லையா? இப்போ பையன் கூட நீ ஹாப்பியாக தானே இருக்கானே என்னோட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் அவன் பையனை மறக்கவே இருக்கா. நீங்கள் லவ் பண்ண ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 6 மந்த் ஆனால் ஸ்டில் இப்போ பையனோட இருக்காண்டா. அது ரீசன் நீயாடா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் டேவை பார்க்குறாங்க. நீ இப்படி இப்படி
நினச்சி கூட பார்க்கலாட்டி அவன் அத்தனை பேருக்கும் நீல் பண்ணி கேட்டுருக்காண்டா. அவனுக்கு எப்போ மனசு வச்சு அவ்வளோ ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. உன்னால ஹேண்டை கட் பண்ணியிருக்கான், உடஞ்சி போயிருக்கான், அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ண தோணவே இல்லாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது ஒயன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு என்ன இம்பார்ட்டன் இல்லை, நான் கூட நினச்சேன் ஒயன் உன்னால சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான் சார் தெரியும் போது உன் மேலே தான் கோப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு என் ஜிமினோட பிளேஸில் அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான். ஜிமின் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒய்ஃபாக இல்லாமல் தான் போயிருந்தா கூட நான் வந்துட்டு இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நீ எப்படி அவனை ஹார்ட் பண்ணா சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. எதுவுமே சொல்ல ரொம்ப அழகாங்க. இல்லைட்டு ஜம்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ட்ரூவாக லவ் பண்ண மட்டும் சொல்லாத ஓகேவா. அவன் லவ்ன்றது ஒரு விஷயமே இல்லை. அவன் அவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கான், அவன் நம்பியிருக்கான், அதுவும் எவ்வளோ ஒரு ஆசையோடு இருந்திருக்கான் உன் கூட ஒரு லைஃபை லைட் பண்ண சொல்லிட்டு. அப்போ உன் மனசாச்சு உன் ஒருத்த பேர் யாரும் கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஐ ஹேட் யூ டே சொல்லணும் ஜம்க் சொல்கிறாங்க. ஜம்கா அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக ரொம்ப ஹேட் பண்ணுறது தெரியுமா, இப்படி வந்து ஹார்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் சொன்னாங்க நீ பர்சனாக ஹார்ட் பண்ணி சொல்லிட்டு மின்னும் இவங்க எல்லாரும் உங்கள் மேரேஜ் அன்னைக்கு பேசிக்கிட்டாங்க. ஏன்னா உங்களோட மேரேஜ் அன்னைக்கு வந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடக்குது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நீ சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா, நீ எப்போ அந்த இன்னசென்ஸோட ஹார்ட் பண்ண அப்படி கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே நீல பண்ணி ஒரு மாதிரி அழகாங்க. இப்போ ஜம்க் பார்க்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு இன்னொன்று கேட்கவா சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க, இனிமேல் ஜிமின் முன்னாடி வரவே கூடாது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹார்ட்டாகவே கூடாது. நீ ஒயன் கூட எப்படினாலும் அதுக்கு ஹாப்பியாக அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட கசன்ற ஒரே ரீசன் தான் இந்த ஒன்று இருந்தாலும் பொறுமை பேசிட்டு உன் இடத்துல வேறு யாராவது கண்டிப்பாக உங்களை வேறு என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஜம்க் சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்கா நீயா சொல்கிறாங்க பாரு நான் தான்டா உண்மை அந்த இடத்துல ஜிமின்ல வேறு யாரை தானே இப்படி தான் பேசியிருப்போம். எப்போ அப்படி ஹர்ட் பண்ணா லவ் பண்ணியிருக்கா, இவ்வளோ தூரம் இவ்வளோ பண்ணியிருக்கா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு எப்போ ஆசை கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க் அப்படியே டே வந்து ஜம்கில் பேச பண்ணணும் அப்படியே பேச டவுன் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருட்டே இதுக்கப்புறம் தயவுசெய்து ஜிம்னோட லைஃப்பில் வந்து அது ஓகேவா அவன் ஹாப்பியாக இருக்கணும். இவன் டேஸ் அவன் எதுக்காக பெயினாக இருக்கான், எதனால் இந்த மாதிரி இருக்கான்னு யோசிச்சான். இன்றைக்கி வந்து அவன் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லிட்டு லவ் பார்த்தா பயந்துருப்பான்ல. ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே ஒரு லவ் பண்ணி அதுக்குள்ளே இவ்வளோ ஹார்ட் ஆகிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் எப்படி அந்த காலேஜ்கிட்ட வந்து வருவான். அதில் கரெக்டு தான் வேற ஒரு காலேஜுக்கு போனது. இல்லைனா எல்லாரும் அவனை பற்றி எப்படி கேட்டுப்பாங்க, எல்லாரும் டீஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பர்சன் அவனை ஏமாத்திட்டாங்க, ஒரு ப்ராங்குக்காக அவன் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. வேற யாருன்னா வந்துட்டு மிஸ்பேக் பண்ணி தான் என்னடா பண்ணிட்டு சொல்கிறாங்க. அவனை ஒன்றை மாதிரி வேற ஏமாத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் யாராவது ட்ரூவாக லவ் பண்ணால் கூட அவன் நினைப்பான் நம்ம ஏமாத்துறாங்க சீட் பண்ணாங்கன்னு நினைப்பான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே சொல்ல மம்மி இருக்காங்க. இப்போ ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தயவுசெஞ்சு போட்டே சொல்கிறாங்க. ஜங்க் டே பார்க்குறாங்க. ஜங்காக சொல்கிறாங்க. அங்கே பா என்னோட ஜிம்மை பார்த்துக்க தெரியும் ஓகே, என்னோட ஜிம்னா எப்படி பார்த்துக்க எனக்கு தெரியும் ஓகே. அவனை நான் அளவுக்கு இல்லை உன்னோட தாண்டி ஒரு 1000 மடங்கு இல்லை ஓகேவா அவனுக்கு நான் கொடுப்பேன் நான் இருக்கேன் நீ போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் ஜிம் லைஃப்ல வரக்கூடாதுங்கிறது போய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் சாரி ஜங்கா சொல்கிறாங்க. உன்னோட சாரி எனக்கு தேவையில்ல ஓகேவா நீங்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் அப்படி கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப அழகாங்க. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிமின் ரொம்ப அழுது அப்படியே பெட்டில் அப்படி தூங்கி படுத்திருக்காரு. அவர் கண்ணில் அப்படியே அந்த அழுது அந்த டேஸ்ட்லாம் அப்படி ஃபேஸில் அப்படியே தெரியுது. நம்ம ஜங்கு தான் ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அப்படி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறி நம்ம ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு தான் ஜிம்ல அவ்வளோ ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு படுத்துருக்காரு பக்கத்தில். ஜங்கு பார்த்துட்டு டக்குன்னு நினைக்கிறாங்க என்னாச்சு மா சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு நேற்று நடந்தாலும் நினைக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜங்கு கொடுத்தா தெரிஞ்சிச்சு இல்லையா நம்ம லவ் பண்ணோம், அதுவும் தேவை அவங்களுக்கு கசனை லவ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதை நினைக்கும் போது மாதிரி இருக்குது. இங்கே பாருலம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டு அவருக்கு ஹெட் டவுன் பண்ணுங்க பாரு. ஹெட் வந்து டவுன் பண்ணது ஓகே, தப்பு பண்ணவங்களே வந்து ஹெட் டவுன் பண்ணது நீயே ஹெட் டவுன் பண்ணுறாங்க பாரு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேஸை கப் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண ரெடியாக இல்லை ஓகேவா இங்கே சொல்லிட்டு அவர் போயிட்டு எதுக்கு எழுந்திரிச்சு போயிட்டு ரூம்ல ட்ராவ் ஓப்பன் பண்ணி அதை கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஜிம்கிட்ட கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் காசு ஓப்பன் பண்ணி பாருமா சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் அந்த கான்ட்ராக்ட் தான் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறாங்க. இதில் இந்த பாயிண்ட்டை படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அது 7th பாயிண்ட் என்ன போட்டிருக்குனாக்கா நம்ம கான்ட்ராக்டில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் வந்துச்சுனாக்கா அந்த நிமிஷம் அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆகிடும். அந்த கான்ட்ராக்ட் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு தேவை இருக்காது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாங்கனாக்கா அது கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க எனக்குமே லவ் இருக்கலாமா ஓகேவா. இப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் நீ எப்போ என்கிட்ட செக்ரட்டரி ஜாயின் பண்ணியோ அப்போ எனக்கு உண்மையில லவ் வந்துச்சு. அப்போதுன்னு நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேவா. எனக்கு எதனால் உங்ககிட்ட லவ் வந்துச்சுன்னா யாரையும் பார்க்காம யாரையும் கண்டுக்காம நீ பாட்டுக்கொண்டு ஒர்க்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குவைட்டா நீ பாட்டுக்கு இருப்ப. வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. ரொம்ப நீட்டாக ரொம்ப ஜென்யூனாக இருப்பேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஃபாலோ ஆனேன். வேறு யாருமே லவ் வந்துச்சு இல்லை வந்தே இல்லை உங்கள்கிட்ட தான் ஃபாலோ ஆனேன். கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்ல நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு எனக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனிச்சு. ஆனால் அந்த டைமில் மேரேஜ் வேணும்னு நினச்சேன். அப்போ தான் ஏன் மேரேஜ் வேணும்னு நினைக்கிற சொல்லிட்டு தான் சரி ஓகே கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். எதனா ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது எதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. இன்னைக்கு தெரியுது அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா. நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. இதுக்கப்புறம் பண்ணுவேன். எந்த ஒரு சுச்சுவேஷனாகவும் நான் இழக்கவே மாட்டேன். இப்போ உனக்கு என்னைக்கு லவ் வருதோ அந்த டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. நீ என்கிட்ட எனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ சேஃபாக ஃபீல் பண்ணுறியோ ஜங்கா கூட இருக்கலாம் ஜங்கா கூட இருந்தால் லைஃப் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறியோ அன்றைக்கி லவ்னு சொல்லிட்டாமா ஓகேவா. அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்கும். நீ என் கூட தான் இருக்கணும். நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன். எனக்கு என்னோட லவ் உன்ட்ட கொடுத்து தான் இருப்பேன். ஆனால் உன் லவ்வை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன். உன் மனசில் என்னைக்கு என்கிட்ட வந்துட்டு லவ் சொல்லணும் ஒரு
ட்ரூ லவ் வருதோ அது டே வரைக்கும் ஈவன் இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்து உனக்கு எனக்கு மட்டும் தான் இருக்கே தவிர அந்த மேரேஜ் வந்து ட்ரூவாக தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இது ஃபேக் மேரேஜ் கிடையாது, ட்ரூ மேரேஜ். நம்ம அப்பா அம்மாவுக்காக ட்ரூவாக தான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு என்னைக்காவது ஒன் டே கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பா சொல்லிட்டு. ஆனால் அதை நீ ஹார்ட் ஆகிட்டு ரீசன் எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு சுச்சுவேஷனாகவும் நான் கைவிடவே மாட்டேன். என் கூட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க உனக்கு என் கூட வந்துட்டு சேர்ந்து வாழ பிடிக்கலாம் கூட நீ நம்ம ஒன்றா இதே மாதிரி நம்ம லைஃப் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம் நம்ம லவ் பண்ணுறேன் ஓகேவா, ஐ லவ் யூ ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் பேச கப்பட்டு அப்படி ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு நான் க்ளோஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் பக்கத்தில் நான் வந்திருக்கேன். நீயே வந்துட்டு வேணாம் நினச்சா கூட நான் வந்துட்டு உன்னோட தள்ளி போனதே இல்லை ஓகேவா. நீ வேணுனாலும் வேணாலும் உங்க கூட தான் இருப்பேன். உன்னோட நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ ஏன்னு துரத்தி அடிச்சாலும் உன் லைஃப் விட்டு நின்று போ அப்படி சொல்லக்கூட போக மாட்டேன் ஓகே. உன்னை சுற்றி தான் நான் இருப்பேன், உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவங்க லவ்வுக்கு டிசர்வ் இங்கே பாரு, நீ என் லவ்வுக்கு டிசர்வான பாசம் நானும் எனக்கு தெரியாதுன்னா நான் உன் லவ்வுக்கு டிசர்வான பாசம் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேவா. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன் தான். உன் அளவுக்கு எனக்கு லவ் பண்ண தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ட்ரூவாக லவ் பண்ணுவேன், ஃபேக்காக மட்டும் லவ் பண்ண மாட்டேன். நான் இப்போ வரைக்கும் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். இந்த ஃபியூச்சர்லேயும் அவனை அப்படி தான் பண்ணுவேன். லவ் பண்ணுறேன் ட்ரூவாக, எப்பயும் ஃபேக்காக லவ் பண்ண மாட்டேன். ஈவன் நம்மளுக்கு பேபிஸை ஃபியூச்சரில் பிறந்தா கூட எனக்கு ஃபஸ்ட்டில் வந்துட்டு நீ மட்டும்தான். உனக்கான லவ் தான் எனக்கு எப்போ ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உனக்கு தான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட கண்ணில் அப்படியே ஹானஸ்ட்டாக ஒரு பதில் இருக்குது. எப்போவும் நான் எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டேன் ஓகேவா. உன்ட்ட நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு எப்போ லவ் வருதோ அப்போ என்ன சொல்லி அது வரைக்கும் இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் ரூமில் நான் ஒரு ரூமில் நீ ஓகேவா. என்னைக்கு உனக்கு லவ் வருதோ, என்னைக்கு உனக்கு என்கிட்ட எல்லாம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதோ அன்றைக்கி நீ சொல்லி ஜிம் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. அது வரைக்கும் என்னோட ஒய்ஃப் தான், நான் உங்களோட ஹஸ்பண்ட் தான். அது மட்டும் மாறாது ஓகேவா. லவ் எப்படினாலும் வரும், ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது மாறவே மாறாது ஓகேவா. ஏன்னா நம்ம மேரேஜ் ட்ரூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நம்ம மேரேஜ் வந்து ட்ரூவான ஒரு மேரேஜ் ஃபேக் கிடையாது சொல்லிட்டு ஜங்க் அப்படியே ஏஞ்சி போயிடுறாங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு நம்பலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா, ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு லவ் சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு சரின்ட்டு அப்படி நம்ம ஜிம்மு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே எழுந்திருக்காங்க. ஏஞ்சி குடிச்சிட்டு கீழே வராங்க. இப்போ ஜங்கு வந்து உட்காந்துருக்காங்க. எப்பவும் போல ஜங்குக்கு ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம்மு சாப்பிட்றாரு, எதுவும் சொல்லவே இல்லை. இப்போ ஃபைனல் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போய்ட்டு ரெகுலராக ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு எப்பவும் போல ஜிம்மு அதே க்ளோஸாக தான் இருக்காங்க. ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுறது, காரில் கூட்டிகிட்டு போகிறது வரது, வேலை கூட்டிகிட்டு போகிறது இப்படி இருக்காங்க. ஆனால் ஜிம்மு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜங்கோட லவ் சொல்லவே இல்லை. டேஸஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் போக போக நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே அமைதியாக இருக்கார். அவர் லவ்ன்றது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப எஃபர்ட் போடல. அவர் அமைதியாகவே தான் இருக்காரு. அவரோட லவ்ன்றது சேஞ்சும் ஆகலை, ஆனால் அமைதியாக இருக்காரு. இப்போது நம்ம ஜிம்மி தான் மீட்டிங் ரூமில் இருக்காங்க. ஜங்குக்கு எல்லாரும் இருக்காங்க. அந்த ஆப்போசிட் கம்பெனிக்கார பொண்ணு, அது ஒரு பொண்ணு தான், அது CEO தானே ஓகேவா, மினிஸ்ட்ரி பேர். அந்த பொண்ணு ஜங்குக்கு வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ தான் ஜிம்மி நோட் பண்ணுறாங்க. ஜிம்மி டேலாம் பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறா, ஓ இந்த மினிஸ்ட்ரி மேடம்க்கு நம்ம ஜங்கு சார் மேலே ஒரு கண்ணு அப்படி சொல்லிட்டு அவ சொல்ல. ஏன்னா இப்போ இருக்க காய் மெக்குக்கு நம்ம டேக்கெலாம் தெரியாது. ஜிமினும் ஜங்கும் மேட்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அந்த மினிஸ்ட்ரி நம்ம ஜங்கே பார்த்துருக்கா. ஜங்க் பார்த்தா ஃபைலை தான் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணுங்க வச்சுக்கணும் பார்த்துருக்கா. ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் ஆகுது. அது இன்னும் ரொம்ப கோவம் வருது. அது எப்படி இவங்க எப்படி நம்ம ஜங்க் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வச்சுக்கணும் அப்படி பார்த்துட்டே இருக்கு. இப்போது அந்த பொண்ணு ஒரு ஃபைலை நம்ம ஜங்கோட ஹேண்ட் ஓவர் பண்ணுது. ஜங்கு சரி கொடுங்க சொல்லி வாங்குறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு ஜங்கோட ஹேண்ட் டச் பண்ணி வாங்குது. இதை பார்க்குற ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. என்ன ஒரு பொண்ணு நம்மளோட ஹஸ்பண்டோட ஹேண்ட் வந்து பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அவருக்கு தான் நோட் பண்ணி அவர் கேஷுவலாக ஃபைலை வாங்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே க்யூட்டாக அழகாக பார்த்துட்டே இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. அது பிடிக்கவே இல்லை. ஏன்னு பொண்ணு இப்படி பார்க்குறா சொல்லிட்டு இப்படியே பார்க்குறா. இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள சாரும் அந்த பொண்ணு கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு தியா சொல்ல. ஜிம்முக்கு போய் கோவம் வருது. பிடிக்கவே எப்படி அது கம்ப்ளீட் ஆக முடியும் சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்காருன்னா கோவம் மனசுக்குள்ள பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப கோவம் வருது. அந்த ரீசன் தெரியல. அவர் அமைதியாக இருக்காரு சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஜிம் உண்மையே இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் இந்த கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னும் அப்படி வாங்கி கோவமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் நோட் பண்ணவே இல்லை. ஜங்க் கேஷ் இருக்காங்க. எப்போ போல வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ டேஸஸ் போக போக நம்ம ஜங்க் வந்துட்டு ரொம்ப ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாங்க. அவர் கண்டுக்கவே ஜிமின் அப்படின்னாக்கா ரொம்ப மணி ரொம்ப இது பண்ணுறது. ஏன்னா ஒர்க் இருக்குது. அது ஜிமின் போட்டு தானே இருக்காங்க. அதனால் பெருசாக கண்டுக்கல. அவருக்கு டைம் கொடுத்துருக்கோம். அவனே சொல்லுவான் லவ் சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்க் தாண்டா டெய்லியுமே ஒர்க் பண்ணுறா. அந்த பொண்ணுங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஜங்கு வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்கு. எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஜங்கை டச் பண்ணி பேசுறதும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஜங்க் வந்து நோட் பண்ணவே அவர் கேஷுவலாக இருக்காரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் அப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பொங்கிட்டு இருக்கு கோவம். எதுக்குன்னு தெரியல. அப்படியே இந்த குட்டியோட பேச வச்சுட்டு அப்படியே ஆயுசை உருட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அது ஜங்க் வந்து நோட் பண்ணவே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ தான் முடிஞ்சு தொலைமோ சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கல. அந்த பொண்ணு நம்ம ஜங்க் கூட 1 month ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவங்களோட ஒர்க் வந்து ஃபைனலாக முடிஞ்சிச்சு. சரின்ட்டு ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் அந்த பொண்ணு தான் ஜங்க் கூட ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜங்கு ஜிம்முக்கு மேரேஜ் வந்து ஆஃபீஸில் தெரியாது இல்லையா. அதனால தான் அந்த பொண்ணு ஜங்க் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி ஹாலில் நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு குடிச்சிட்டே இருக்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய் மக்கள் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஒரு ட்ரிங்க்லாம் பண்ண வருமா சொல்லிட்டாங்க. பண்ண வரும் அப்படி ஒரு ஜிம் குடிக்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன ஜங்க் கொண்டா இப்பெல்லாம் சரியாக பேசுறது நான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் நல்லா பேசுவான்.
இப்போ மினிஷி வந்து மினிஷிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபியூச்சரில் கூட பார்ட்னர் ஆவாங்க நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு காய் சொல்ல ஜிம்முக்கு செமக்கவும் வந்துட்டு அவர் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் சொல்கிறாங்க. யார் அவங்கள சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம்னோட மறைச்சு பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜம்க்கு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இப்போ ஜிம் தான் ட்ரிங்க் பண்ணிட்டு டக்குன்னு ட்ரிங்க் வச்சுட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜம்மு கப்பு கூப்பிட்றாங்க. ஜம் ட்ரான் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரி அப்படின்ற இதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஜிம்னு அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கா. அந்த பொண்ணோட ஹேண்டும் ஜம்போட ஹேண்ட் அப்படி ஒரு வரசிட்டு இருக்கு. இதை பார்க்குற ஜிம்முக்கு அவ்வளோ கோவம். எதுவுமே சொல்லாமா ஜம்போட டை வந்து அவர் பேர் பண்ணியிருக்காரு. அந்த டையை பிடிச்சி பக்கத்தில் எடுக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி என்ன பண்ணுறா ஜிம்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் தான் ஜம்போட டையை பிடிச்சி பக்கத்தில் எடுத்துட்டு அப்படி ஜிம்ல ஜம்போட லிப்ல அட்டாச் பண்ணிடுறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி எடுத்து எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மி போட்டு ஜம்க்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜம்க்கு எதுவுமே பண்ணாமல் அப்படி அவரோட ஹேண்ட் ஜிம்ல ஹிப்புக்கு கொடுத்துக்கிச்சு பக்கத்தில் எடுத்து அப்படி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாருமே பார்க்குறாங்க. காய் மெக்கலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுங்க. டியா பார்க்குறா காய் மெக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு ஜிம் என்ன பண்ணுறா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியல சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்குது ஜிம் என்ன இப்படி நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மினிஷி பார்க்குறா. ஐயோ என்ன இப்படி நடந்துருக்கா அந்த பையன் சொல்லிட்டு இங்கே பாரு ஜிம்மி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அவருக்கு நேம்லாம் தெரியும். அவன் ஜிம்மோட நேம் அப்படி ஜிம்மோட ஹேண்ட் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜம்க்கு வந்து விடுறாரு. ஜம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி கிஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோக்கு ஜிம் ட்ரங்க் பண்ணிருக்காரு. ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அவரு. டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு அவர் அப்படி மயங்கிட்டாரு. மயங்கி ஜம்கோட செஸ்ட்டு சாஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. ஜம்முக்கு என்ன பண்ணுறாங்க செக்ரட்டரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் இவ்வளோ பார்த்துருப்பாங்க. சாரி காய்ஸ் ஓகேவா அவங்க ஜிம்மில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறாங்க. சார் அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டானா சொல்லி கேட்குறாங்க. சாரி கேஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன சரியானு பார்க்குறாங்க. ஆமாம் அவனோட ஒய்ஃப் அப்படி சொல்லி அவன் என்னோட ஒய்ஃப் ஓகேவா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஃபைட் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த கோவத்தை தான் கிஸ் பண்ணிட்டான். எல்லாருக்கும் முடியும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிட்டு ஜம்க் சொல்கிறாங்க. அந்த மியூசிக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு ஆர் யூ மேரிடு சொல்கிறாங்க. ஆமாம் நான் மேரிட் தான் சொல்கிறாங்க. காய்க்கு மெக்கு ஒரு மாதிரி போறையாவது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்போ டியா பார்க்குறா. ஜங்குக்கு பிடிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் ஜிம்னோட ஒய்ஃப் தான் ஓகேவா தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் மேரேஜ்க்காரே உங்களை இன்வைட் பண்ண முடியல. அது கொஞ்சம் பர்சனலாக நடந்தது ஓகேவா. அந்த ரீசனால் தான் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். சீக்கிரமே நாங்கள் ஒரு பார்ட்டி வைப்போம் அதை எங்கள் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜங்க் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. சார் நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா அவன் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட ஹேண்டி அவரோட ஹேண்டி காமிக்கிறாங்க. பார்த்து 2 ஹேண்டில் ரிங் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மை காட் சொல்லி எங்களால் நம்ப முடியல சார் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சீக்கிரமே வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்காக ஓகேவா. எங்கள் மேரேஜ் வெட்டிங் பார்ட்டி வரும் ஓகேவா. அது இப்போதைக்கு சாரி காய்ஸ் நீங்கள் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க நான் கிளம்புறேன் சொல்லி இப்போ ஜாங்க் அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே பிரைடல் ஸ்டைல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜாங்க் டேரக்டாக தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு எதனா எனக்கு கிஸ் பண்ணியிருப்போம் என்ன ஆச்சு உனக்கு சார் ஜாங்க் நினைக்கிறாங்க. ஜிம் தான் வாங்கிட்டாரு. இப்போ ஜாங்க் தான் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஜிம்மில் படுக்க வைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸாக ரூம் பண்ணிவிட்டு அழகாக ஷூலாக ரூம் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜாங்க்கும் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஏன்னா தெரியுது அவருக்கு ஃபீல் பண்ணிட்டு போனோம்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் படுத்துறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜம்ப் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க பாரு. நைட்டுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி கிஸ் பண்ணுறேன். இப்போ வேணா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து மியூசிக் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுது. ஜம்க்கு வந்து மேரேஜ் ஆன பர்சன் சொல்லிட்டு காய் மெக்கு இன்னும் ஷாக்லேருந்து வெளில வரவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜம்ப் தான் லைட்டாக ஜிம்மில் சிக்ஸ் வந்து பிஞ்ச் பண்ணுறாங்க. அழகு அப்படி சொல்லிட்டு அவர் பிஞ்ச் பண்ண இப்போ தான் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜம்ப் பக்கத்தில் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன இப்படி பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும் சொல்லி எழுதிக்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் பக்கத்தில் ஒரு டக்குனு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. நேற்று நைட்டு நடந்த ஞாபகம் இருக்கும் அவருக்கு. கிஸ் பண்ணிட்டு தான் வாங்கியிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு போகும்போது நீ எதுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ க்ளோஸாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுவா அது பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு. அது நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறா. அதனால தான் சொல்லி கேட்குறாங்க. ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணால் அக்கா கூட இருக்குன்னு சொன்னாங்களே. நான் அதுக்கு ஹேண்ட் அப்படி வச்சு உரசிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படி உரசிட்டு தான் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்போ நான் எதுக்கு இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்களா நீ எதுக்கு இருக்க நீ செக்ரட்டரி சொல்கிறாங்க. நான் ஒரு செக்ரட்டரி மட்டும் தானே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் நான் யார் சரி ஓகே ஆஃபீஸர் செக்ரட்டரி இந்த வீட்டில் நான் யார் அப்படி கேட்குறாங்க. இந்த வீட்டில் ஜான் ஜிமின் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஒய்ஃப் பக்கத்தில் வச்சு இன்னொரு பண்ணுறது ஃப்ளட் பண்ணி வா சொல்கிறாங்க. நான் எங்கடா ஃப்ளட் பண்ணேன் அப்படி ஜம் கேட்குறாங்க. ஜிம்மில் ஃப்ளட் தானே பண்ணிட்டு இருந்தா ஜிம் தான் ஒரு பாவம் நீ மற்றவங்க மாதிரி இருக்க நீ ஒன்று ஜென்வன் பர்சன் கிடையாது சொல்லி ஜங்க் தான் ஜிம்மில் ஜங்க் பண்ணி அடிக்கிறாங்க. எது நான் மற்றவங்க மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி தான் இருக்கா சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு மாதிரி பேசாத ஓகே சொல்கிறாங்க. உண்மையாகவே அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அது எப்படி மற்ற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்தவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஆசை வருமா. எல்லாரும் மற்றவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஆசைப்படுவாங்க சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ யாரோட ப்ராப்பர்ட்டி யார் ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டாங்க. அந்த மின்சி உங்ககிட்ட ஒரு மாதிரி இன்டென்ஷனோட தானே உங்களை பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா எனக்கு அப்படி தெரியாது சொல்கிறாங்க. நீ பார்த்தா தானே சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ பார்த்தியா கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் 1 மந்த் நான் பார்த்து தான் இருக்கா வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கா உங்களுக்கு திங்கிற மாதிரி பார்க்குறா அப்படி சொல்லிட்டு நம்ம
ஜிம் தான் அவ்வளோ கோவம் பேசியிருக்காங்க, கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜங்கு பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஜிம் தான் ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை எனக்கு அவ்வளோ தோணவே இல்லையே, நான் அவளை பார்க்கவே இல்லையே, நீ தான் சொல்கிற. அப்போது அவன் மட்டும் தான் என்ன பார்த்தாலும் நீயும் பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் நான் பார்க்கக்கூடாதா, நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான், நீ என்னோட ஒய்ஃப் தான், உனக்கு என்னை பார்க்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கே அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்புறம் இதுக்கு நீ அவ கூட ரிசர்ச் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பார்ட்டி நேற்று ப்ராஜெக்ட் முடிஞ்சு எல்லாரும் கொடுத்தோம், அவள் தானே அந்த ப்ராஜெக்ட் ஓனர், அதனால தான் அவட்ட பேசிட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிட்டு அமைதி இருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதுக்கு உனக்கு எதுக்கு இப்போ கோவம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ கோவப்படக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நீ கோவப்படுறது தப்பு இல்லை, நீ ஜஸ்ட் செக்ரட்டரியாக கோவப்படுறியா, இல்லை ஒய்ஃபாக கோவப்படுறியா, இல்லை பாய் ஃப்ரெண்டாக நீ சொல்கிறாங்க. உனக்கு ஏன் கோவம் வருது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ ஜங்கு, ஒவ்வொருத்தவங்களும் என்னோட லவ் தான் மற்றவங்க என்கிட்ட எடுத்துக்கணும் பயமாக இருக்குது. எனக்கு இந்த பொண்ணு உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்றுருக்கேன், எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு பயம் அப்படி சொல்கிறாங்க. இந்த டைமில் லவ்வில் லாஸ்ட் பண்ணி பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்கிறாங்க, பாரு ஏற்கனவே இந்த லவ் பற்றி நீ பேசுறது ஓகேவா, எனக்கு அதை பற்றி பேச எனக்கு கோவம் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, பாரு உன் லவ் ஒன்று எங்கே போட ஓகேவா, நான் உங்க கூட தான் இருக்கேன், இந்த லவ் உனக்கு சொந்தமானதா ஓகேவா, நீ ஏன் இந்த லவ் வேணாம் சொன்னால் கூட இந்த லவ் உன்னோட போகாது ஓகே, அந்த லவ் உனக்கு உங்களோட மட்டும் தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்க ஓகேவா, கோவப்படாத, நான் உனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. சாருக்கு எப்போ எம்எல்ஏ வந்து சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நான் கண்டுக்கவே மாட்டாங்க சொல்கிறாங்க. சாரி தங்கம், பிஸ்னஸ் பிஸியாக இருக்கேன், நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், நீ கூட தானே இருக்குது அதான் சொல்கிறாங்க. கூட வந்து உனக்கு வேல்யூ தெரியாது, ஆனால் அவனே நம்ம வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சும்மா தானே சொன்னேன்னு சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. அச்சோ இப்போ என்ன சாருக்கு எம்எல்ஏ வந்துச்சு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நம்புறது சொல்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்போ நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு எனக்கு கிஸ் பண்ணல, இப்போ ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கல, இப்போ எனக்கு கிஸ் பண்ண நம்புறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ப்ரஷ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஜிம் போயிட்டு கொடுக்கணும் பாத்ரூம் குள்ள ஓடி போயிடாரு. ஜங் பார்க்குறாங்க. கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. நான் கூட தான் ப்ரஷ் பண்ணலாம் சொல்லிட்டு அவரு இருக்கிற எஞ்சிட்டு அவரோட ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்லேருந்து ப்ரஷ் பண்ணிட்டு பாத் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே நான் அவன்கிட்ட கேட்க போட மாட்டேன் சார். அவர் தூக்கிட்டு சுற்றுறாரு. ஜிம் பார்க்குறீங்க இறக்கி விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங் தான் ஜிம் தூக்கி பெட்டில் பொத்துன்னு போகிறாங்க. அம்மா சார் அவர் பவுன்ஸ் ஆகி விடுறாரு. இப்போ ஜங் தான் அவரு மேலே ஓவர் ஆகிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு உன் மேலே எந்த பாசிட்டிவ் ஆகும் கரெக்டாக சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு உன் மேலே எந்த பாசிட்டிவ் ஆகும் சொல்லிட்டு காமிக்கவா சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை ஒன்று பார்த்துட்டு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. எது நேற்று அத்தனை பேருக்கு முடிய டையை பிடிச்சி கிஸ் பண்ணேன், இன்னைக்கு பயமாக இருக்கா சொல்கிறாங்க. அது நான் குடிச்சிருந்தேன் சொல்கிறாங்க. ஓ இப்போ குடிச்சா சாருக்கு தைரியம் வருமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வா ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் அப்போ சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடாமா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ட்ரூவாக என்னை விட்டு சொல்கிறாங்க. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா, நான் உனக்கு தான் நம்ம லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா, யாரும் ஏமாற்ற முடியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னத்துக்கு யாரும் பிரிக்க முடியாது ஓகேவா, நானும் ஏமாற்ற முடியாது, நீயும் ஏமாற்ற முடியாது ஓகேவா, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பயப்படாத சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஜிம்மில் பார்த்துட்டு ஒரு கிஸ் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் ஜங்க் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் பிளாங்க் எடுத்து கவர் பண்ணிடுறாரு. இப்போது ஜங்க் ஜிம்முக்குள்ளே எல்லாமே அழகாக முடிஞ்சது. இப்போது நம்ம ஜிம் ஒரு டைம் 11 o'clock இருக்கும். இந்த பக்கம் ஜங்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜிம் ஜங்கோட மேலே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்க் பார்க்குறேன். இவன் ஒருத்தன் சொல்லிட்டு என்னடா காய் சொல்கிறாங்க. டே இன்னும் ஷாப்லேருந்து வெளில வரல, நீ என்ன ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க. அது மணிக்கு வரமாட்டா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஏன் சொல்லி கேட்குறாங்க. என் பிஸியாக இருக்கா வைடா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவன் தானே CEO, இவனே வரமாட்டா சொன்னா நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஜங்குக்கு ஜிம்மில் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தாண்டா ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் க்யூட்டாக ஜங்க் படம் தூங்கிட்டு இருக்காங்க. பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பேபி லவ் பண்ணுதாம்மா, லவ் பண்ணுறது மட்டும் பொசுவெலாம் ஆகுது பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உன் மேலே நான் தான் பசு ஆகிட்டு இருக்கேன், நீ என் மேலே பசு ஆகிறியா சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. உனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது ஓகே, உனக்கு இன்செக்யூரே ஆகக்கூடாது, எத்தனை பேபி பிறந்தாலும் நீ தானே ஃபஸ்ட்டு பேபி சொல்லி ஜங்க் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தானே தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் அப்படி மெதுவாக ஜிம்மில் இறக்கி படுக்க வச்சுட்டு கீழே வராங்க. அங்கே பார்த்தா இந்த மாதிரி ஆண்டி ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க சொல்கிறாங்க. ஆண்டி அது இருக்கட்டும், நீங்கள் லீவ் எடுத்துக்கோ ஆண்டி நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் அவங்க போயிடாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிலிண்டர் இருக்குது. சரி ஓகே இந்த ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு அவரையும் நியூவாக குக் பண்ணுறாங்க. குக் பண்ணி அந்த ஃபுட் எடுத்து மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிம் தூங்கிட்டுங்க. ஜிமின் பாரு சொல்கிறாங்க. ஜிமின் தான் என்ன ஜங்க கா சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் இருக்கிறாங்க. இந்த ஹாக்கடை சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை பசிக்கிற சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. சாப்பிட்டு படுத்துக்கோ சொல்லிட்டு அவர் ஃபுட்டை ஃபிட் பண்ணி வராங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு போரு தூங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது தூங்க ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி நம்ம ஜங்க் கீழே போயிறாங்க. போயிட்டு அவர் டேரெக்டாக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லி பாசுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கும் ஜிம்மில் அப்பாவுக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல்
நம்ம ஜங்காடா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மின் தூங்கினவரை தூங்கிட்டே இருக்காரு. ஜங்கு வந்து பார்க்குறீங்க, இவன் என்ன கும்பகாரமாக தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஜிம்மின் இப்போ எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம்மின் தான் சொல்லிட்டு ஹேண்ட் அடிச்சாங்க. பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவரும் தூக்குறதுக்கு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவா வெளில போய் தான் ஒர்க்காக போயிருந்து சொல்லுவாங்க. ஒர்க் ஆகும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒரு 2 டேஸ்க்கு ஆஃபீஸ் லீவ் விட்டுலாம் சொல்லிட்டாங்க. லீவா எதுக்கு சொல்லிட்டாங்க. அதுவா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 டேஸ் லீவ் எடுத்துக்கலாமா சொல்லிட்டாங்க. அப்படியா உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகுதா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்கா லீவ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 டேஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோமா சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் எதுக்கு சொல்லிட்டாங்க. சம்திங்ஸ் தான் வாங்கணும், ஷாப்பிங் போவோமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜிம்மினி ஜங்கும் ஷாப்பிங் போகிறாங்க. போயிட்டு ஜங்கா வெட்டிங் ட்ரெஸ்ஸாக எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அதுவா அது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது வீட்டில் சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷனா என்ன கேட்குறாங்க. யாருக்கா பர்த்டேவா ஆன்ட்டி அங்கிளுக்கு சொல்கிறாங்க. அது அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சொல்கிறேன் வா சொல்லிட்டு இப்போ அவரும் ரிங்கு மட்டும் ஜங்குக்கு ஜிம்முக்கு தெரியாம சூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நியூ ரிங்கு அதில் நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜான் ஜிமின்னு சொல்லிட்டு ஜான் ஜிமின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக அவர் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரா. இங்கே 2 டேஸ் ஆஃப்டர் தான் ஜிம்னு ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எது நம்மளை பார்த்தா குரூம் மாதிரியே இருக்குது சொல்லிட்டாங்க. குரூம் மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. எங்கே போகிறோம் சொல்லிட்டாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. சரி ஜங்கு ஜிம்மும் ரெடி ஆகிட்டாங்க. ஃபைனலாக ஜிம்னு ஜங்கு காரில் உட்காராங்க. அவ்வளோ அழகாக இருக்குது கார். இதை பார்த்தா கூட வெட்டிங் ரூம் கார் மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இங்கே எதுக்கு பைட் பண்ணிங்க பாருங்கள், ஒரு மாதிரி மிரரில் பார்த்தா தெரியுதே சொல்லிட்டாங்க. சரி விட்டுமா அப்படி சொல்லிட்டாங்க. நியூ கப்பல்லாம் அப்படி தான் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நியூலி மேரிட் கப்பல்லையா சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகலை சொல்லிட்டாங்க. ஆமாம்ல சொல்லிட்டாங்க. வாசட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக இங்கே ஜங்குக்கு தான் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எதுக்கு வெட்டிங் ஹால் சொல்கிறாங்க. இது இங்கே ஏதோ பார்ட்டியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் வெட்டிங் ஹாலில் வெட்டிங் மட்டும் நடக்கும், பார்ட்டி கூட இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு வராங்க. இதுல வந்து ஈவினிங் டைம் ஓகே ஒரு 6 o'clock இருக்கும். அப்படியே வராங்க. ஹேண்ட் பிடிச்சி கூட்டி வராங்க. இப்போ ஜிம்மின் ஜங்குள்ள வரும்போது பார்த்தாக்கா அங்கே ஜங்கு பேர்ஸ் பார் ஜிம்மின் போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது என்ன அப்படி கேட்குறாங்க. அதுவா அது என்னோட ஒய்ஃபை மேரேஜ் பண்ணி போகிறேன் சொல்கிறாங்க. என்னன்னு நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு ஆனால் நாங்கள் நிறைய பேருக்கு தெரியாதா, அதனால் என்ன டவுட்டாக பார்க்குறாங்க. அப்புறம் அன்றைக்கி ஆஃபீஸில் கிஸ் பண்ணல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதை பார்ட்டியில் கிஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா, அன்றைக்கி எல்லாம் டவுட் ஆகிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்னு ஜங்குள்ள போகிறாங்க. பார்த்தா ஜிம்னு அப்பா அம்மா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. வச்சு தங்கம் ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அங்கே சொல்கிறாங்க. அதுவா உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் அகைன் ரொட்டிங் சொல்கிறாங்க. ஆனால் அம்மா எதுக்கு சொல்கிறாங்க. அவர் தான் பாசப்பட்டாரு உன ஒய்ஃப்னு சொல்கிறது இந்த கொரியா ஃபுல்லாக தெரியுமா அதுக்கு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்தா டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜிம்மில் எப்படி ஆசைப்பட்டு வர டே கூட மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அது நம்ம ஜங்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அவர் கூட ரொம்ப அழகா எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டு சொல்லிட்டாங்க. அம்மா ஆனால் சொல்லிட்டாங்க பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அந்த மேரேஜ் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிட்டோமா, அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாரு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்தாங்க ஜங்கோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஜிம்மோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஆஃபீஸ் மெம்பர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆஃபீஸ் மெம்பர்ஸாக பார்க்குறாங்க. ஜிம்மி சார் பாரு அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு தான் ஹேண்ட் பிடிச்சி வராங்க. வா சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அங்கே ப்ரைஸ்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜங்கு ஸ்டார்டிங்கில் மேரேஜ் வேணும்னு சொல்லி பாரு, அதுக்கப்புறம் ஜிம்மில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மேரேஜ் எவ்வளோ பெருசாக கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு யாரும் பார்த்துருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி உலகம் வந்திருக்கா வந்து பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜங்கோட மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகுது. எல்லாருக்கும் முன்னாடி கேட்குறாங்க ப்ரைஸ் தான். ஜான் ஜவுக்காக நீ பார் ஜிம்மே திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஜவுக்கு ஜிம்மில் பார்த்துட்டு சம்மந்த ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்ட கேட்குறாங்க. ஜான் ஜவுங்க திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்த ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே 2 ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ரிங்கே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிச்சு அவங்க கேட்குறாங்க. ரிங்கோட நேம் சொல்கிறாங்க. நேம் போட்டிருக்கேன் பாரு அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. ஜான் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது காமி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட ரிங்கு நார்மல் ரிங்கடா ஓகேவா, இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக. அதுக்கப்புறம் நேமும் போட்டிருக்காங்க. இப்போது ஜங்கு ஜிம்மில் ரிங்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்கு அன்றைக்கி ஜிம்மில் எப்படி கிஸ் பண்ணி போகிறோம் அந்த பார்ட்டியில் அதே மாதிரி அவர் பக்கத்தில் இழுத்து அப்படி வந்துட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. வா அவ்வளோ அப்படி கப்பல் சொல்கிறாங்க. காய்க்கு மேப்போ இன்னைக்கு கூட ஷாக்கு குறையவே இல்லை. இப்படியே பார்க்குறா 1 வீக்கு மேலே ஆச்சு இன்னமும் உங்களுக்கு ஷாக்கு குறையில சொல்கிறாங்க. உண்மையாக எங்களுக்கு ஷாக்கு குறையவே இல்லடி சொல்கிறாங்க. 3 டேஸ்க்கு முன்னாடி எப்படி நாங்கள் ஷாக் ஆனமோ அப்படியே தான் இருக்கோம் சொல்கிறாங்க. இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அந்த ஜிமின் கூட தான் என்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு சொல்கிறா. சரி விட்டு ஹாப்பியாக இருக்கு பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. சம்திங் வந்து ஹார்ட் ஆகிருக்கான் இப்போ ஹாப்பியாக இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க மேரேஜ் முடிச்சுட்டு 2 கீழே இறங்குறாங்க. அந்த ஆஃபீஸ் மெம்பர்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இப்போ வந்து ஜிம்மில் பார்க் கொடுக்குற பையன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ வந்துட்டு கைண்டாக நடந்து பாரு நம்மக்கிட்ட. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சாதாரண செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஜங்கு சாருக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்சன் வந்து கிடச்சிருக்காங்க சொல்லிட்டு
இந்த பக்கம் ஜவுக்கு நினைக்கிறாங்க எனக்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜவுக்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு ஜிம் ஜங்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குங்க ஜோனி எப்போ தான் அழுது நிறுத்துவா சொல்கிறாங்க. ஏன் அழக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைடாமா ஹாப்பி டேஸ்ட் இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா, இவ்வளோ அழுது சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எல்லாரும் பார்த்தாங்க நம்ம மேரேஜ் எவ்வளோ ஹாப்பி எவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் ஆகிடுதுல, ஃபயர் ஒர்க்ஸில் கூட வச்சிங்கன்னா சொல்கிறாங்க. ஆமாம் தெரியல, யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷனாக தான் தெரியும். அதான் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நியூ இயர் தான் வைப்பாங்க. மேரேஜ் அன்னைக்கு வைக்கணும், எல்லாரும் பார்ப்பாங்களே, பார்த்துட்டு வா இப்படி ஒரு மேரேஜாக சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருப்பாங்க. நியூஸில் கூட வந்ததுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. நியூஸில் கூட வந்திருக்கு பார் ஜிம்னு ஜான்ஜா கூட 2 குரூப் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு. பார்த்தியா நம்ம பற்றி எல்லாரும் இந்த கொரியாக்கே தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. ஜங்குக் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட ஜங்குக்கா சொல்கிறாங்க. எப்போவும் என்னை பாஸ்ட் லைஃப்பை பற்றி இங்கே பாரு, உன்னோட பாஸ்ட் லைஃப்ன்றது எனக்கு தேவையில்லாத ஒன்று ஓகேவா. உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது எதுவும் உன் ப்ரெசென்ட் லைஃப்பில் நடக்காது ஓகேவா. உன்னோட ப்ரெசென்ட் லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. இந்த ஜங்கு கூட இருக்கிற வரைக்கும், இந்த ஜங்கு கூட லாஸ்ட் மினிட் இருக்கிற வரைக்கும் நீ ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பேன் ஓகேவா. நானே ஹார்ட்டாக கூட ஒன்று மட்டும் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஈவன் நம்மளுக்கு எத்தனை பேபிஸ் பார்த்தாலும் இல்லை ஃபஸ்ட்டு பேபி நீ மட்டும்தான், உனக்கு எல்லா சந்தோஷம் தான் கொடுப்பேன். அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ என்கிட்ட எனக்கு ஃபீல் பண்ண மாட்டேன், அப்புறம் இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா. என்னோட மொத்த லவ் உனக்கு மட்டுமே நான் கொடுப்பேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. நீங்கள் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டே வர சொல்கிறாங்க. பாரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ரொம்ப டேட்டாக கிடைக்கும், ஆனால் ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் ஓகேவா. அதனால தான் நீ ஃபஸ்ட் லைஃப்பில் ஹார்ட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த லைஃப் உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா ஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தா எங்க ஜங்கோட அம்மா ஜங்கோட அந்த பெட்ரூம் வந்து வெட்டிங் நைட்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ ஆண்டி எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அதுவாக வெட்டிங் நைட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ஆல்ரெடி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அது ஆல்ரெடி தான் இருந்தாலும் வெட்டிங் நைட் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி பண்ணது ரொம்ப பெயினாக இருக்குது வேண்டாம் சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும்டா சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம ஜிம்மில் தான் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. யாரோ வேணான்னு சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஜிம் பேக்குறாங்க. அப்படியே அப்போ வேணா போங்க சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. அச்சோ கிட்ட வாசிட்டு அவரும் அப்படி கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஆயிட்டுருக்கு. ஜவுக்கா இப்போ ஆஃபீஸில் ஜவுக்கு ஜிம்மி உட்காந்துருக்காங்க. ஜிம்மி தான் ஜவுக்கா இந்த ஃபைலை சைன் பண்ணி தாங்களே சொல்கிறாங்க. தரமாட்ட சொல்கிறாங்க. ஏன் ஜவுக்கா சொல்கிறாங்க. நான் கேட்டது கூட சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன்னா ஆஃபீஸில் ரொமான்ஸ் வேணாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அச்சோ ஆஃபீஸ் ரொமான்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும்டா அங்கே வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் விட தங்கம்லாம் சொல்கிறாங்க. நான் வரமாட்டே போ, என்னை பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. மற்றவங்க நம்மளை பார்த்து ஆக்குவரை ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சிருக்கூடாது ஓகேவா. அப்போ நம்மளும் மற்றவங்க பார்த்து ஆக்குவரை ஃபீல் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட ஆர்டர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா இது உங்களுடைய ஒய்ஃப் ஜான் ஜிம்மோட ஆர்டர் அப்படி சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேனே. சரி ஓகே 6 மணி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் நீ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம்ல சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேரிக்கு சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபைனல் நம்ம ஜங்க்கும் சைன் பண்ணி தராங்க. பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க்கும் கியூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மீன் உள்ள வரமா சொல்கிறாங்க. டே உள்ள வரா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கு காய் வராங்க. டே எனக்கு உண்மையாக ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் காய் மெக்கும் நம்ம ஜட்டியை லவ் பண்ணது ஜிம்மினா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. நம்ம ஜங்க் அதை யாருக்கும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லவே இல்லை. இப்போ அவங்க கேட்குறாங்க ஏன்டா எங்கிட்ட மறைச்சா சொல்கிறாங்க. டே அது எங்களுக்கு பர்சனலாக சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்சனல் மறைச்சிடலாம் சொல்கிறாங்க. சரி வீடு இப்போ என்ன வேணும் சொல்கிறாங்க. சும்மா தான் வந்தா சொல்கிறாங்க. ஒர்க் இருந்துச்சு உன்ட்ட சொல்லிட்டு போகணும், ஒரு ஒர்க் நான் சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜெனுவன் நல்லா சொல்கிறதுக்கு இல்லை நான் கூட நினச்சேன் நீ ஒரு வேலை சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒன்றாவே இருக்கீங்க, எப்போதும் ஒரு ரொமான்டிக் சீன் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் நினச்சோம். எல்லாரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் ஃப்ரீயாக ஷோ பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு அப்போது அப்படின்னா சொல்கிறாங்க. எங்கள் பாரு எங்களால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு அது பிடிக்காது, நான் அதை பண்ண மாட்டேன். ஜிம்முக்கு பிடிக்காது எந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன் ஓகேவா. எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரைவஸாக இருப்போம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறங்க ஜஸ்ட்டு மிஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டே என்ன இப்படி எப்படி தான் தெரியும் எங்களை பார்த்தா உனக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஒரு ஃபைல் எடுத்து காய் அடிக்கிறாங்க. அடி சாரிடா சாப்பிட சொல்ல அவர் போயிடாரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் ஜிம் ஈவினிங் தான் வராங்க. கார் வந்துட்டுருக்காங்க. ஜங்கா வீட்டுக்கு கிராசரி திங்ஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கலாமா அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஜங்கும் இதை வாங்கி சொல்லிட்டு அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக அழகான ஒரு அழகாக லவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வீக்கெண்ட் ஆனால் 2 பேரும் பீச்சுக்கு போகிறதுக்கு பார்க்கு அவர் எங்கே லவ் பண்ண டைமில் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்களோ. நம்ம ஜங்குக்கு லவ்வே கிடையாது இல்லையா, இதுதானே ஃபஸ்ட் லவ். அதனால் அவருக்கு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் தோணுதோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்கோட அம்மா அப்பா இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா ஒன் டே ஃபைன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது வீக்கெண்டில் அப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அவங்க 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துருப்பாங்களே துரு ஒரு சாமியான பையன். அந்த பையனை இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க ரிட்டன். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தா எங்களுக்கு அவன் எதனால் ஹார்ட் ஆனா அது தெரியும்போது ரொம்ப ஹார்ட் ஆயிருந்துச்சு. எங்களால் தாங்கிக்க முடியல. நாங்கள் ஏதோ ஜஸ்ட் ஹார்ஜன் ஊருக்கு போயிருக்கான். அந்த ரீசன் தான் டோர் லாக் பண்ணி வச்சிருக்கான். கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஃபுட்டெல்லாம் நாங்கள் சென்ட் பண்ணி தான் அவன்கிட்ட சொல்லியானா அவன் எதுவுமே எடுக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடவே எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் அதுக்கு 3 days ஆஃப்டர் தெரிஞ்சு அவன் எதனால ஹார்ட் ஆயிருக்கான் எதனால இதெல்லாம் நடந்து சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டோம். அது வந்து ஜிம்மி வெளில வர மாட்டான்னு
வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எப்போ வெளில வருவான், எப்போ நார்மலாக இருப்பான், எப்போ சிரிப்பான், எப்போ சாமியாக இருப்பான் சொல்லிட்டு ஆசைப்பட்டுவான். ஆனால் வெளில வரவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். ஆனால் இன்னைக்கு என்னோட பழைய ஜிம்மை நான் பார்க்குறேன், துருன்னு அதே ஜிம்மினை அதுவும் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கிட்ட ஜிம்மின் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. அது அழகாக இருக்குது. எப்போவும் இந்த ஹாப்பினஸ் அவன்கிட்ட வந்து போயிடக்கூடாதுப்பா, ப்ளீஸ் பா சொல்லிட்டாங்க. ஆண்டி அவன் என்னோட ஒய்ஃப் ஓகேவா, அவன் நல்லா பார்த்துப்பேன். என்னோட ஹாப்பினஸ் வந்து அவன்கிட்ட தான் இருக்குது ஓகேவா. அவன் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அவனோட பாஸ்ட் லைஃப் தான் அவன் லைஃப்பில் எப்போவுமே ரிமெம்பர் ஆகாது ஓகேவா. அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்கோட ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லுங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு அவங்களும் ஃபைனாக கிளம்பி போயிடறாங்களா. இப்படி தான் டேஸ் அழகாக போயிட்டுருக்கா. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்கா நீ வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் எந்திரியா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது, நீ என் மேலே படுத்துட்டு சும்மா தாண்டா இருக்கா சொல்கிறாங்க. நான் ஒன்று வெயிட் இல்லை எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் முடியாது சொல்கிறாங்க. எந்திரி ஜங்கா சொல்கிறாங்க. பிஸ்கட்டை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் எத்தனை டைம் கரெக்டாக சொல்கிறாங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் கூட்டுறா சொல்கிறாங்க. சரி ஜிம் வச்சு கிஸ் பண்ணுறாங்க. ஜம்ப் கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம காய்ந்துருக்காரு. என்னடா சொல்லிக்கிறாங்க. எனக்கு தான் வெட்டிங் சொல்கிறாங்க. என்னதுக்கு யார் கூட சொல்கிறாங்க. என்ன யார் கூட வாயில என்னை பார்த்து எப்படா தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. சொல்லு யார் கூட சொல்கிறாங்க. வேற யாரு மெக்கு தான் சொல்கிறாங்க. மெக்கா சொல்கிறாங்க. ஏன்டா நீ உன் செக்ரட்டரியான ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கலாம். மெக்கு என் கூடவே இருக்கான். எனக்கு அவங்களுக்கு க்ரஷ் வரைஞ்சி நான் மேரேஜ் பண்ணி கூட்டாதான் சொல்கிறாங்க. மேரேஜ் எங்களுக்கு வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நமக்கு ஜிமின் ஜங்க் பார்க்குறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்க் ஏஞ்சி வராங்க பார்த்தா காய் நிற்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ சொல்லு காய் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க. எங்களுக்கு வெட்டிங் வந்துருந்தா சொல்கிறாங்க. சூப்பர் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனில் இவங்களோட வீக்கெண்டில் அவங்களுக்கு ஒரு வெட்டிங் வருதா. அந்த வெட்டிங்க்கு ஜிம்மில் ஜங்க் போயிருக்காங்க. போயிட்டு ஜங்க்கும் ஜிம்மில் டான்ஸ் பண்ணுறாங்க. பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. டான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெட்டிங்க்கு நம்ம டேவும் வந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்க் கூட ஹாப்பியாக இருக்குது. பார்க்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போ டேஸ் ஃபாராயிட்டுக்கு ஒயன் பார்க்குறா. டே சொல்கிறாங்க. என்ன ஒயன் சொல்கிறாங்க. இனிமேல் நீ என் கூட ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம டே ஜங்கு ஒயன் கூட ஹாப்பியாக இருக்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஜிம்மின் ஃபேஸில் எப்போ ஹாப்பினஸ் வரும், எப்போ அவன் பழைய மாதிரி ஆகணும், அப்போ தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருப்பாரு. ஒயன் ஓகே சொல்லிப்பா. இத்தனை வருஷத்தில் அவங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ ஒயின் பார்க்குறா. இப்போ நீ கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சாரி ஒயின் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது. ஏன்னா நீ என்னோட லவ் புரிஞ்சுக்கிட்ட சேம் டைம் ஒன்று லவ் நான் புரிஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க. நீ தான் என்னோட லவ் சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு மனசு எப்போ இருக்குன்னா சொல்கிறாங்க. அது எப்போ இருக்குது எப்போ மாறாது சொல்ல முடியாது டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது டே சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்கா. ஃபைனில் இவங்கள நம்ம காயோட மனசு ரெண்டு பேரும் வந்துருப்பாங்க. அந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஜம்க்கு ரொம்ப நேரம் டான்ஸ்லாம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஜம்க்கு அப்படியே ஜிம்மின் அவர் கூட வச்சிருக்காரு. கொஞ்சம் கூட தள்ளி கூட நிற்க வைக்கல. இப்போ அவருக்கு ஹேண்டு நம்ம ஜிம்மின் இப்படியே தான் இருக்குது. அவர் ஹாப்பியாக பிக்லாம் எடுத்துட்டு ஓகே நான் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜவுக்கு கிராஸ் பண்ணும்போது டேவை பார்க்குறாங்க. டே வந்துட்டு ஜவுக்கு பார்க்குறாங்க. ஜவுக்கு எதுவும் சில லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. டேவும் ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம் ஜவுக்கு பார்க்க டேவை பார்க்கல. அவர் ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஜவுக்கு டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. ஓகே சார் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா ஜவுக்கு பாவம் டே பண்ண தப்பு தான். ஆனால் அது அப்படியே வந்து கோச்சிருக்க முடியல. யார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேட் இருக்கும் இல்லையா. நம்ம ஜவுக்கு ஜிம்மின் தான் ஃபேட் ஓகே ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு டேவும் ஒயினும் வந்துட்டு இவங்களுக்கு விஷயம்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் மூவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்படி போயிட்டு ஒரு 4 years ஆஃப்டர் பார்க்கலாம். இங்கே ஒரு பேபி தான் க்யூட்டாக வந்துட்டு அப்படியே இந்த ஜிம்மில் மேலே படுத்துட்டு இருக்கு. படுத்துட்டு பேசிட்டு இருக்கு. மம்மா சொல்கிறாங்க. மம்மா அங்கே பாருங்க வாங்க மம்மா பார்க் போவோம் சொல்கிறாங்க. டேடா வருண்டா போவோம் சொல்கிறாங்க. டேடா வரும் எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே கரெக்டாக டோர் பண்ணிட்டு அது பாரு டேடா வந்துட்டாங்க ஓடு அப்படி சொல்லிட்டு இறக்கி விட்டுறாரு. இந்த பேபி கொடுக்கணும் ஓடி வருது. ஏன்னா ஜிம்மில் சோஃபாவில் வந்துருப்பாங்க. டோர் ஓப்பனாக தான் இருக்குது. ஓடி போயிட்டு பேபி தான் டேடா சொல்கிறாங்க. மின்மின்னு சொல்லிட்டு ஜம்க்கு தூக்கி சுற்றுறாங்க. அப்புறம் எப்படி போச்சு டே சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் போச்சு உள்ள வாங்க சொல்கிறாங்க. சென்று பேர் ஜம்க்கு உள்ள வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஏதோ நான் ஒரு கெஸ்ட் மாதிரியே எப்போதும் வெல்கம் பண்ணுறேன் நான் சொல்லிட்டு நம்ம ஜம்க் சொல்கிறாங்க. பேபி ரொம்ப க்யூட் சாமத்தான் இருக்கும். இப்போ ஜிம்மில் தான் ஆஃபீஸ் போகிறதில்ல. ஓகே கொஞ்சம் டேஸாக ஒரு ஆஃபீஸ் போகிறது. ஏன்னா பேபி வளர்ந்துட்டு இருந்தால அவர் பேபி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு மாய் பேபி இருக்குது. 4 years ஆகுது பேபிக்கு. பெண்ணே மின்னு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் அம்மாவும் பையன் என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. பார்க்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா என்ன ரெஸ்ட் எடுக்க விடவே மாட்டீங்களா. டெய்லி வந்து உடனே இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. ஜங்கை பார்த்து எதுக்கு இப்படி மறைக்கிறீங்க சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டிட்டு போக மாட்டியா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறேன் வேறு வழி வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேர் போகிறாங்க. இப்போ பீச்சுக்கு போகிறது நம்ம ஒரு பார்க் பக்கத்தில் பீச் தானே ஓகேவா. மேபி கொஞ்சம் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கிட்ஸ் விளையாட்டு இருக்காங்க. அங்கே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. அதில் போயிட்டு க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கில். இந்த ஊஞ்சலாம் ஆடிட்டு இருக்கு பேபி ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கம் டேட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பேபியே இருந்தா அது எப்படி நம்ம கூட தான் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இன்னொரு பேபி இருந்தால் அவங்க போய் ப்ளே பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு பேபிக்கு ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா அதெல்லாம் முடியாது சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு ஒரு பேபி போதும் சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் டா சொல்கிறாங்க. அம்மோ சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் ஒரு கட்சியாக இருக்கீங்கடா. எனக்கு ஒரு பொண்ணு பெற்று கொடுத்தனா அது என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க குழந்தை பெற்றணுமோ சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்க வேறு யார்ட்டா கேட்கணும் அப்படி ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை தர முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு டே கூடுறா சொல்கிறாங்க. ஜம்கா என்ன இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. அது பப்ளிக் பிளேஸில் சொல்கிறாங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் வேறு யாரும் கேட்க போதான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ
ஜிமின் தான் பார்க்கலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஹாப்பி தான் சொல்கிறாங்க. இப்போலாம் ஆஃபீஸில் ரொம்ப மிஸ் பண்ணுறவனா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, முன்னாடி நீ உன்னை பார்த்துட்டாவது இருப்பேன், இப்போலாம் வீட்டுக்கு மாறி போகலாம், நைட்டு தான் வரேன், உங்களுக்கு வந்தா அப்படி நீங்கள் 2 பேரும் கரெக்டாக பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, இங்கே போகலாமா அங்கே போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. போய் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு போய் சொல்லாதீங்க, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கும்போது பேபியை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் தான் பக்கம் படுத்துக்கிறீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். ஏன்டா அது தப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு என் ஒய்ஃப் வேணாடா கேட்குறேங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு பார்த்து சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இது போதும், இந்த வேர்ட்ஸ் போக சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பேபி பார்க்குது. டேடா என்ன பண்ணுறீங்க மாமாவை சொல்கிறாங்க. இவன் வந்துட்டான் எனக்கு எனிமையை சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி அப்படி சொல்லாதீங்க. ஆமாம் பேபி பாரு, நான் உனக்கு தொட்டாலே போதும் அப்படி வந்துடுவான் டேடா சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பிடிக்கல. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பாய் டேக் கேர் எவ்ரிவன்.